Hi friends, hi Prabhu, hi Raven, Kishore. Hi bro. Actually, பிரபுவோட இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல ஜாயின் பண்ணுறேன். அன்னைக்கு ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க ரெண்டு பேரும். அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸு நீங்கள் போட்டிருந்த வீடியோக்கு. உங்களை திருப்பியும் மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு டிசி வர்சஸ் கேகேஆர் அட் இடன் கார்டன்ஸ். நேற்றே நான் கிஷோரும் நானும் சொல்லியிருந்தோம் கேகேஆர் தான் திருப்பி வின் பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஸ்லிப்பாக தான் இருக்கும்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க திருப்பி அவங்க ஸ்ட்ரென்த்துக்கான பிச் கொடுத்தாங்க. டிசி வந்து கொஞ்சம் கேரிடவே ஆகிட்டாங்க லாஸ்ட் மேட்சோட ரன்ஸ் பார்த்துன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க மேபி சேஸ் பண்ணலாம், ஒரு அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணின்னு தோணி இருக்கும். மேபி ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும். ஸோ நல்ல ஸ்கோரை போர்டில் போட்டு டிஃபெண்ட் பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க போல. ஏன்னா கேகேஆர் ஒரு நல்ல சேசிங் சைடு தான். இது வரைக்கும் அவங்க சேஸ் பண்ண மேட்ச் தான் கம்ஃபர்டபுளாக தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த கேரிடவே ஆகிட்டாங்க லாஸ்ட் மேட்சோட ட்ரெண்ட்ஸ் படி அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அண்ட் அவங்க ஆடின ஷாட்ஸும் அப்படிதான் இருந்தது. அதை நின்று வருது பால். ஆக்சுவலி தமிழ் கமெண்ட்ரி ஜியோ சினிமாவில் பார்த்தீங்கன்னா அனிருதா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே சொல்லிட்டாரு 3 4 பிருத்வி ஷா அடிச்சும் கூட பால் ஒரு பவுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணா பேட்டு கீழே தான் போகுது, பிச்சு வந்து ஸ்லோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் 3 4 பிருத்வி ஷா அடிச்சிட்டாருங்கிறதுக்காக எல்லாரும் டேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா விக்கெட்ஸ் லூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு. அதே தான் நடந்தது. ஸோ டிசி ஒரு நல்ல ஹையில் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு இதுலேருந்து கொஞ்சம் அவங்களோட பே ஆஃப் ரோடு ப்ளீக் ஆகும் தான் நினைக்கிறேன். அண்ட் கேகேஆர் திருப்பியும் ஒரு அப்பர் ரேங்க் வந்துட்டாங்க. அண்ட் மோரலெஸ் ஒரு காலை வச்ச மாதிரி தான் அவங்களும் பிளே ஆஃப்ல. ஸோ பிரபு நீங்கள் உங்கள் இனிஷியல் தாட் சொல்லுங்கள். அடுத்து ரேவன் பேசுவோம், லாஸ்ட் கிஷோர். ஸோ டாஸ் அப்போவே ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க லைக் இது வந்துட்டு ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் லைக் டாஸ்லேயே தெரிய வந்தது. ஸோ டிசி குட் டாஸ் டு வின், கரெக்ட் டிசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும். பேட்டிங் எடுத்தது கரெக்டு தான், பட் அவங்க நடுவில் கொஞ்சம் ஃபம்பிள் ஆகிட்டாங்க. தே ஹாவ் டு அவங்க இன்னிங்ஸை ஸ்டடி பண்ண வந்துட்டு லைக் மிஸ் பண்ணிட்டனால தே ஹவ் ஃபாலன் ஷார்ட். பிகாஸ் இந்த பிச்சில் நீங்கள் வெயிட் பண்ணி ஆடி இருந்தால் நல்ல ஸ்கோர் பண்ணலாங்கிறதுக்கு உங்களுக்கு குல்தீப் யாதவ் சூப்பராக எக்ஸாம்பிளாக இருந்தார். அவர் மிச்சல் ஸ்டார்க்கெல்லாம் வந்துட்டு 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இன்னைக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் குல்தீப் யாதவே டேக் ஆன் பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ ஒரு ஃபேசல் மேக்கர் கொஞ்சம் இன்னைக்கு அவசரப்பட்டார். பிருத்வி ஷாக்கு நல்ல டச் இருந்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி போக முடியல. ஸோ ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸில் பிரேக் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. பண்ட்டுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாக் கிடைக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க, ஒரு மிஸ் டைம் ஷாட் வந்துட்டு நோமேன்ஸ் லேண்டில் போய் விழுந்துச்சு, அதை அவர் கேபிட்டலைஸ் பண்ண மிஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ லைக் கொல்கத்தா நல்லா விளாண்டாங்கன்னு சொன்னதை விட டிசி அவங்க வந்துட்டு லைக் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தப்பான ஷாட்ஸ் ஆடி இல்லை ஒரு 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 ப்ராப்பர் ஒரு இதுவே இல்லாமல் லைக் இது வந்துட்டு டிசிக்கு ஃபேவராக போக வேண்டிய மேட்ச். அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துட்டாங்க அப்படிங்கிறப்போ இட்ஸ் லிட்டில் பேட் ஃபார் தெம். பிகாஸ் அவங்க பிளே ஆஃப்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இப்போது இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா டோர்னமெண்ட் நல்லா ஓப்பன் ஆகிருந்திருக்கும். லைக் என்ன சொல்கிறது, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 ஸ்பாட் சீல்டுங்கிற மாதிரி ராஜஸ்தான் கேகேஆர், இப்போ 3 4 மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் டிசி வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக அந்த கேமை வந்துட்டு லைக் ஒரு 4 ஃபீட் பண்ணிட்டு போன மாதிரி இருந்துச்சு. லைக் தே ஜஸ்ட் த்ரோ அவே த விக்கெட்ஸ் அண்ட் கேமையும் இப்போ விட்டாங்க. ஸோ இது இன்னொரு கேகேஆருக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா லைக் ரன் ரேட், நெட் ரன் ரேட் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக ஏறி இருக்கும். நெட் ரன் ரேட்டில் தான் சிஎஸ்கேவுக்கு முன்னால் இருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்க்கு அப்புறம் ரொம்ப நிறையாவே ஏறி இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் கேகேஆர்ஸ் வின், இட்ஸ் டிசிஸ் லாஸ். அதான் என்னோட தாட், இனிஷியல் தாட்ஸ். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு ஹை ஸ்கோரிங் கேமா இல்லைன்னா கூட ஒரு டாஸ் வின் பண்ணி டிசிஷன்ல கொஞ்சம் தப்பான்ட்டாரோ டிசைட் பண்ணி எனக்கு தோணுது. என்னதான் இருந்தாலும் கல்கத்தா வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு. ஸோ நீங்க கொஞ்சம் இப்படி தட்டினா கூட நீங்க பவுலருக்கு ஃபீல்டருக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் எதுவுமே கிடையாது. டோட்டாலே அதுவும் அந்த ப்ராக்டிஸ் பிச் எல்லாம் பட்டுச்சுன்னா பால் கொஞ்சம் ஃபாஸ்டாகவே போகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் பேட்டிங் எடுத்தாங்கன்னு தெரியல ஃபர்ஸ்ட் எனக்கு. ஸோ அங்கேயே வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது பேட்டிங்லேயும் வந்து நீ கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அவங்க யாருக்குமே கிளிக் ஆகல, சரியாகவே போடல யாருமே. ஸோ ப்ளஸ் அவங்க அடிச்ச ரன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் குல்தீப் யாதவ் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஒரு 150 ரன்ஸ் விட்டாரு. மற்றபடி வந்து இது குட் கம்பேக் ஃபார் கேகேஆர் தான். ஏன்னா 262 ஹோம் கிரவுண்ட்லேயே தோத்துட்டு, ஸோ இந்த மாதிரி மறுபடியும் வந்து ஒரு மேட்ச்சு, அதுவும் மஸ்ட் வின் மேட்சுங்கிற இதில் வந்து 12 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. ப்ளஸ் வந்து நெட் ரன் ரேட்டும் நல்லா இருக்கு. ஸோ கம்ஃபர்டபுள் வின்னாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கல்கத்தாக்கு வந்து ஒரு 7 நம்பர் 260 260 அடிச்சு நம்மளால ஹோம் கிரவுண்ட்லேயே தோத்துட்டோமே, இந்த மாதிரி
ஒரு நெகட்டிவ் இருந்தாலுமே கூட இந்த மேட்ச் வந்து நல்லா கம்பேக் கொடுத்துட்டாங்க ப்ரோ. நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி சூப்பரா போட்டாங்க. நரேன் வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாக்குற வருண் சக்கரவர்த்தி எப்படி கரெக்ட் லைன் எல்லாம் போட்டு நல்லா விக்கெட் எடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ அதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னும் ஏன் டிசி வந்து இந்த கிரவுண்டை பத்தி தெரியும், பேட்டிங் செகண்ட் தான் நிறைய ஜெயிச்சிருக்காங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் வந்து ஏன் ஒரு ராங் டிசிஷன் போய் சும்மா ரன்ஸ் நம்ம அடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு இதுல போயிட்டாங்க. நீங்க வைபவ் வராவே பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாலே வந்து நல்ல விக்கெட் டேக்கிங் டெலிவரி போட்டாரு. அந்த கோப்புக்கு போட்ட பால் வந்து நல்லா உள்ள எடுத்துட்டு போனாரு. ஸோ நல்ல ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் கல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ டோர்னமெண்ட் வந்து இப்போ இன்னும் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. டிசி ஜெயிச்சிருந்தாங்கன்னா 4th பிளேஸ் போயிருப்பாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு இன்னொரு டிசி ஜெயிச்சிருந்தா தேர்ட் பிளேஸ் இன்னைக்கு 12 பாயிண்ட்ஸ் அவங்க ஜெயிச்சிருந்தா. அவங்க ஆல்ரெடி 10ல தானே இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸ். ஆமா டிசி ஜெயிச்சிருந்தாங்கன்னா மேபி நல்லாவே ஒரு பயங்கர ஒரு இதுல போயிட்டு தேர்ட் பிளேஸ்ல உட்காந்துருப்பாங்க. ஸோ இது அவங்க செகண்ட் ஆக்சுவலி சாரி ஒரே நிமிஷம். கேகேஆர் இதுக்கு முன்னாடி 12 இருந்தாங்க, 10ல தான் இருந்தாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு ஜெயிச்சிருந்தா ஸ்ட்ரெயிட்டா செகண்ட் போயிருப்பாங்க டிசி. அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்சம் பதட்டம் ஆயிருக்க சான்சஸ் இருக்கு. அவங்களே அதை கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் நான் ஒரே நிமிஷம் சாரி இன்டர் பண்ணிட்டேன். நான் இதையும் அப்படியே சேர்த்து சொல்லிடுறேன். எனக்கு ஆக்சுவலி நான் டிஃபர் தான் பண்றேன் பிரபு பேசின பாயிண்ட்டுக்கு. ரேவந்த் பேசினதான் எனக்கு கரெக்டா தோணுது. ஏன்னா ஏன்னு திருப்பி சொல்றேன்னா பிச் ரிப்போர்ட் சொல்றாங்க அதெல்லாம் தாண்டி கேகேஆர் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஆட வச்சு 260 அடிச்சே நம்ம விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் அவங்க பேக் ஆஃப் த மைண்ட் இருக்கும். திருப்பி ஃபர்ஸ்ட் ஆடினா இன்னும் அதிகமா அடிக்கணுமோ, திருப்பி 250 அடிக்கணுமோன்னு ஒரு ப்ரெஷர்ல ராங் ஷாட்ஸ் கூட போயிருக்க சான்ஸ் இருக்கு. சப்போஸ் பவர் பிளேல குயிக் விக்கெட்ஸ் விட்டுருந்தாங்கன்னா அதை இவங்க கேபிடலைஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் இவங்க பார்த்து ஆடி இருக்கலாம். டார்கெட் இதுதானா ஒரு லிட்டில் பிட் டியூ இருந்திருக்கும். சென்னை அளவுக்கு கேகேஆர்ல டியூ இருந்திருக்காது கொல்கத்தால. ஸ்டில் அந்த டியூ ஓரளவுக்கு ஒரு ஃபேக்டர் பே பண்ணிருக்கும். இந்த அளவுக்கு எஃபிஷியன்டா பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் போட்டிருப்பாங்களான்றது ஒரு சந்தேகம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லயே பார்த்தோம் அடிச்சாங்க. நம்ம அதுக்கு ஈக்குவல் ஹிட்டர்ஸ் டிசிலையும் இருக்காங்க. ஃப்ரேசர் மெக்ரக் இருக்காரு, சப்ஸ் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு. ஸோ இவரும் போறலும் நல்லா தான் ஆடுறாரு. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருக்கலாம் செகண்ட் ஹாஃப்லன்றது தான் என்னோட தாட்டா இருக்குது. அதனால தான் ஃபர்ஸ்டே அதை சொன்னேன். அதே நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அப்புறம் கிஷோர் பேசுறேன். அதான் ப்ரோ இப்போ என்ன கேட்டீங்கன்னா இப்போ 12 பாயிண்ட்ஸ்ங்கும் போது அடுத்த 2 டீமுக்கு பயங்கரமா இருக்கும். ஏன்னா எல்எஸ்டிக்கும் சிஎஸ்கேக்கும் இது ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். டோர்னமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வைடா இருந்திருக்கும். இவங்க வந்து கொஞ்சம் கேகேஆர் ஜெயிச்சதுனால இப்போ அவங்க கம்ஃபர்டபுளா செகண்ட் பொசிஷன் போயிட்டாங்க. அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்துட்டு திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஒரு மேட்ச் விடுறது வந்து ஒரு நல்ல டீமுக்கு அது ஒரு சைன் இல்லை. ஏன்னா நீங்க டாஸ் ஜெயிச்சு நீங்க வந்து உங்களுக்கு கிரவுண்டு ஃபேவரபிளான கிரவுண்டு சேசிங் வந்து நல்ல ஃபேவரபிளான கிரவுண்டு யாருன்னு நினைக்கிறேன்னா ஈடன் கார்டன்ஸ் தான். அடுத்து ஈவன் சின்னசாமிக்கு ஈக்குவலா சின்னசாமியோடய சேஸ் வந்து இங்க பெட்டரா இருக்கும். சின்னசாமியோட எப்பயாச்சும் கேட்ச் போகும். இங்கெல்லாம் வந்து பால் அதுவும் ஆஸ் யூஷுவல் லைக் சால்ட் வந்து எப்பவுமே ரொம்ப கன்சிஸ்டண்டா விளையாடுறாரு. நிறைய பேர் வந்து அவரோட கன்சிஸ்டன்சி பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ சுனில் நரேன் நல்லா போடுறாரு, வருண் சக்கரவர்த்தி நல்லா விளையாடுறாரு. இப்படியே இருக்கிறவரு சால்ட் வந்து ஒரு சைடு வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இன்னும் போக போக இன்னும் ரொம்ப டேஞ்சரா தெரிய வரும்னு தோணுது சால்ட் எனக்கு. ஏன்னா எல்லா பாலும் எல்லா மேட்சுமே ஒரு 60-70 ரன்ஸ் அடிக்கிறாரு. ஸோ ரொம்ப கேகேஆர் கிடைச்ச ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஏன்னா முன்னாடிலாம் அவங்களுக்கு ஓப்பனிங் தான் செட் ஆகாம இருந்தது. ஸோ இப்போ அதை நல்லா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாப் 2லயே முடிக்க சான்ஸ் இருக்கு கல்கத்தா. கிஷோர் நான் முதல்ல சொல்லிட்டே இருக்கேன் டிசி தப்பு பண்றாங்கன்னு. ரேவண்டும் விக்கி சொன்னா கன்ஃபார்ம் அக்ரி பண்ணியே ஆகணும். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பிச்சை ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவர் பிளேக்கு அப்புறமும் இந்த பவர் பிளே ஸ்டார்ட் ஆகுறப்போ ஸ்லோ ஆயிரும் சொல்லிட்டாங்க. அந்த ஸ்லோ ஆயிருன்ற ஒரு பேச்சை மட்டும் கேட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டாஸ் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. அவங்க கெட்ட நேரம் முதல் ஓவர்லயே பிச்சு ஸ்லோ ஆயிடுச்சு. அதுதான் முதல்ல. அதுக்கு காரணம் அந்த கோச். நான் முதல்ல சொல்லுவேன் அவங்க நிறைய தப்பு பண்றாங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுவும் அவங்க பண்ண தப்பு தான். அந்த மாதிரி யோசிக்காம கரெக்டா 260 டெஃபன் பண்ண முடியலையே அந்த ப்ரெஷர்ல தான் இருந்திருப்பாங்க. பேட்டிங் ஆடிக்கிறதுனால நல்லாவே போயிருக்கும் மேட்ச். அந்த ராங் டிசிஷனாலதான் இந்த மேட்சே சொதப்பிச்சு. முதல்ல இவ்வளவுதான். மற்றபடி எல்லா பாயிண்ட்ஸ் நீங்களே கவர் பண்ணிட்டீங்க. மேட்ச் உள்ள போயிங்க.
ஓகே, ஆக்சுவலி நான் திருப்பியும் குட்டியாவே முடிக்கிறேன். ரொம்ப லென்த்தா வீடியோ போனா இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காது. ஸோ 2 இன்னிங்ஸும் சேர்த்து சொல்றேன். ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தா நான் முன்னாடி சொன்னதுதான், இவர் பிருத்வி ஷா ரொம்ப நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் வைபவ் ஒரு நல்ல ஸ்விங் பவுலரா இருக்காரு. இருந்தாலும் அந்த இம்பாக்ட் ரூலால அவர் ஆன் அண்ட் ஆஃப் ஆட வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் 730 ஸ்விங் அவருக்கும் ஹெல்ப் பண்ணிச்சு. நல்ல விக்கெட்ஸ் எடுத்தாரு, குயிக் விக்கெட்ஸ் விழுந்துச்சு. ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடல. அண்ட் லாஸ்ட் மேட்ச் வந்து அக்செப்ட் பண்ணி நல்லா ஆடி இருக்காரு. ஸோ அவருக்கு டாப் ஆர்டர்ல கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். திருப்பியும் ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன நினைப்புனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு பேட்டிங் சாதகமா இருக்கும், நல்லா ஹிட்டர்ஸை விட்டு அடிச்சு நல்ல ரன் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. அதுதான் ஆக்சுவலி பிச் ரிப்போர்ட் சொல்றது தாண்டி நம்மளும் கொஞ்சம் இந்த கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க கண்டிஷன்ஸ் எந்த அளவுக்கு பிளே பண்ணும், அதே மாதிரி சைக்காலஜிக்கல்லையும் நிறைய பிளே பண்ணும். நம்ம சைக்காலஜி அவங்களை திருப்பி ப்ரெஷர்ல போடணும்னா ஒரு பேட்டிங் ஆட விட்டு, ஆக்சுவலி நிறைய பேர் என்ன செகண்ட் ஹாஃப்ல அவங்க ப்ரெஷரா இருப்பாங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு. ஆனா அவங்களுக்கு பயம் நடந்திருக்கும், எவ்வளவு ஸ்கோர் அடிச்சா டிஃபெண்ட் பண்ண முடியும் நம்மளாலன்றதே ஒரு பதட்டம் இருந்திருக்கும்ன்றதுதான் நான் யோசிக்கிறது. ஸோ அந்த மாதிரியே பண்ணிருக்கலாம். அண்ட் இவங்களுக்கு கலீல் அஹ்மதுக்குலாம் நல்ல ஸ்விங் கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்டிருந்தா கட்டர்ஸ் போட்டிருப்பாரு. சுனில் நாராயணோ சால்டியோ சப்போஸ் குயிக் விக்கெட்ஸ் எடுத்து இவங்க ஒரு 180 200க்கு அவங்கள வந்து சுருட்டி இவங்க வந்து பண்ணிருக்கலாம். அண்ட் எப்பவுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன சேசிங்களா, ஸ்கோர் போர்டு வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி இப்ப ஸ்டெபிலைஸ் பண்ணலாமா ஹிட் பண்ணலாமா என்னன்றது பார்த்து ஆடி இருக்க முடியும். அங்கதான் அவங்க அந்த இதை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் அந்த ஆங்கர் ரோல் பிளே பண்ணிக்கலாம். அன்லக்கியா அக்ஷர் பட்டேலும் ஒரு இன்சைட் எட்ஜ்ல போல்ட் ஆயிட்டாரு. அண்ட் ரிஷப் பண்ட்டுக்கு நிறைய சான்சஸ் இருந்தது. அண்ட் ரிஷப் பண்ட் நான் திருப்பியும் நேரா எடுத்து போய் ரைட் ஆஃப் பண்ண மாட்டேன், நல்லா பண்ணிருக்கிறேன் இன்னைக்கு அவருக்கு. ஆனால் பேட்லயே படல. ஒருத்தருக்கு ஒரு சில நாள் அந்த மாதிரி நடக்கும், மிடிலே பண்ண முடியல அவரால். நிறைய பால்ஸ் வந்து எட்ஜ் தான் வாங்கிச்சு. அண்ட் பேக் சைட்ல எட்ஜ் வாங்கி 4 அந்த மாதிரிலாம் தான் போச்சு தவிர்த்து அவரால் நல்லா டைமே பண்ண முடியல. இன்னைக்கு அவர் டே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ரிஷப் பண்ணிட்டேன். அண்ட் திருப்பி நம்ம முன்னாடி போன லைவ்ல சொல்லியிருந்தேன் நீ அவங்க அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூலை வந்து தப்பு பண்ணிட்டாங்க. மேபி ஒரு நல்ல பவுலர் எடுத்து வந்திருக்காங்க. ஆனால் அது ஆனந்த் சொன்னதுக்கும் நீ சொன்னதுக்கும் நான் திருப்பியும் டினை தான் பண்ணுவேன். இன்னைக்கு குல்தீப் யாதவ் அடிப்பாங்கன்னு சொல்லி நீங்களும் நம்பியிருக்க மாட்டீங்க, யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு 36 ரன் அடிச்சாரு. அந்த 36 ரன் மேபி ஒரு 6 ரன் அவுட் ஆயிருந்தாருன்னா அந்த இல்ல ஒரு நிமிஷம், நான் இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ண வேணாம் சொல்லுவேன். அவர் யூஸ் பண்ண பொசிஷன் தப்புன்னு தான் சொல்ல வந்தேன். அது புரியுது. ஆனா அது எப்படி ஃபர்ஸ்ட் இறக்க முடியும்? அவர் ஒன் டவுன் பிளேயரா இது, அவர் ஒன் டவுன் பிளேயர். அதுக்கு நீ அந்த இடத்துல இம்பாக்ட் பிளேயரா லலித் யாதவ் அமைச்சிட்டு இருக்கலாம். லலித் யாதவ் நல்ல ஹிட்ரு. ஓகே, அப்போ நீ உன் டீம் அந்த 5 சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ்ல குமார் குஷாரா மட்டும்தான் பேட்ஸ்மேனா வச்சுட்டு இருக்க, மீதி யாரையும் வச்சுக்கல. அந்த இடத்துல நீங்க லலித் யாதவ் வச்சு நின்றுட்டு 7th விக்கெட் லலித் யாதவ் அமைச்சிட்டீங்கன்னா பெட்டர். அந்த கணக்குல நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் வேணாம்னா சொல்லவே இல்லை. கரெக்டான போஸ்ட் டைம் சரியில்லை, அந்த மனுஷன் அங்க ஆட மாட்டாரு. ஏன்னா 18 இயர்ஸ் தான் ஆகுது வேற அவருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வேற, அவ்வளவுதான் சொல்ல வரேன். அவரு பாயிண்ட் இருந்தா அனுப்பியிருப்பாங்க அவங்களும். அது அன்எக்ஸ்பெக்டட் தான். அதனால அன்எக்ஸ்பெக்டட். இப்ப லலித் யாதவ் இருந்து அவங்க இறக்கலன்னா நம்ம பிளேம் பண்ணலாம். லலித் யாதவ் இல்லவே இல்லைங்கிற சப்ஸ்டியூட்ல அப்படிங்கிறப்போ வேற வழி இல்ல. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் நீங்க இப்ப சொன்ன மாதிரி எல்லாமே பாசிபிலிட்டிஸ் யோசிக்கணும். டாப் ஆர்டர்லயும் ஒரு பேட்ஸ்மேன் வச்சுக்கணும், லோவர் ஆர்டர்ல ஒரு பேட்ஸ்மேனும் ஆர்டர்ல வச்சுக்கிட்டு மிச்சம் 3 பவுலர் வச்சுக்கணும். இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரே பேட்ஸ்மேன் 4 பவுலர் வச்சுக்கிறாங்க. அதே தப்பு தான் அது எல்லா டீமும் அப்படிதான் பண்றாங்க. அது ஏன்னு எனக்கும் புரியல. 90% அப்படிதான் பண்றாங்க. எடுத்துக்கிட்டா கூட சமீர் ரஷீதை தவிர மிச்ச எல்லாரும் பவுலர் தான். அது தெரியல. இல்ல ஷேக் ரஷீத் ஒருத்தர் சும்மா வச்சிருந்தாங்க பேட்ஸ்மேன், அவன் எப்படி யூஸ் பண்ண முடியும் அவரை வச்சிருந்தாங்க. அது இம்பாக்ட் பிளேயர் வேறு, அதை பத்தி பேசுறது ஒன்றும் இல்லை. நீ கண்டிப்பா. ஆனா அதுதான் அவங்க குமார் குஷாகராவும் முன்னாடியும் மும்பை மேட்ச்லயும் சேஸ் பண்றப்போ அப்படிதான் இறக்குனாங்க. 6வது விக்கெட் விழுந்தப்போ இறக்குனாங்க. மேபி அவர் அப்படி க்ரூம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. அவர் இது வரைக்கும் எங்க பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காருன்னு நீ சொல்ற, அதை நான் தப்பே சொல்லல, வேலிட் பாயிண்ட். ஆனா உனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுக்குறோம்ப்பா. ஆனா அவங்க ரோல்ஸும் கொடுக்குற மாதிரி தெரியல. அபிஷேக் பொருள் ஒரு மேட்ச் ஓபன் பண்றாங்க, ஒரு மேட்ச் 1 டவுன் இறக்குறாங்க, ஒரு மேட்ச் 4 டவுன் இறக்குறாங்க, ஒரு மேட்ச் இம்பாக்ட் பிளேயரா 19th ஓவர் இறக்குறாங்க பஞ்சாப் மேட்ச்ல. ஸோ ரோல்ஸ் கிளியரா இல்ல டிசில. அதுதான் அவங்கள பேக் பைட் பண்ணுது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அவங்க மேபி அவர் வந்து ஒரு 30 ரன் அடிச்சா அப்படின்னு நினைச்சு இறக்குனாங்க. அந்த 30 ரன் குல்தீப் யாதவ் அடிச்சிட்டாரு. அவர் இன்னும் ரொம்ப மோசமா போயிருக்கும். 90 ரன்ஸ் 90லேருந்து 120 தான் அடிச்சிருப்பாங்க இல்லைன்னா அவர் அடிக்கலன்னா. ஸோ ஏதோ ஒன்று இருக்க பேர் யூஸ் பண்ணி பார்த்துருவோம், வந்தா நமக்கு லக்கு தானே அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க.
அது அவங்களுக்கு இன்னைக்கு வரல. அண்ட் என்ன சொல்றது, ஒரு ஒரு நல்ல ஃப்ளோல போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வின் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஹார்ட் லக் தான். அண்ட் டேபிளே ஒரு மாதிரி டிசியை பார்த்து கொஞ்சம் பதட்டம் ஆயிருப்பாங்க. அண்ட் கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் வார்னிங் சைன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். என்ன பண்ணலாம், டீம் 11 மாற்றலாமா, இல்லை காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணணுமா, யாரையாவது உட்கார வைக்கலாமா, வெங்கடேஷ் இருக்க பதில் வேற யாராவது எடுத்துட்டு வரலாமா, எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேவராக போயிருச்சு, அவ்வளோதான் சொல்லணும். திருப்பி அதே ஆர்டர்லேயே போகலாமா, இல்லை வேற யாராவது நீங்களே வாலண்டியர் பண்ணுங்க, யார் பேசுறீங்களோ பேசுங்க. சொல்லுங்க. ரொம்ப நீ தான் சொல்லணுமா? சொல்லுங்க, அடுத்து சொல்றேன் நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு இந்த ஓவரால் மேட்ச்லயே வந்து டிசியோட ரியல் இது தெரியுதோன்ற மாதிரி தான் ப்ரோ இருக்கு. எப்படி நம்ம எஸ்ஆர்ஹெச் வந்து நம்ம சேஸ் பண்ணா எப்படி ஆகாதோ, எப்படி இருக்காது. டெல்லியோட இது எப்படின்னா, ஓகே ஒரு மற்ற டீம் மாதிரி கான்பிடன்ஸோட வராங்க, இவங்க வந்து அங்க வின் பண்ண கான்பிடன்ஸ் இருக்கு, நல்ல டீம் அப்படின்னு நம்ம ஒரு 100% நம்ம இதை உங்களுக்கு பேக் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய டிசிஷன் எடுக்கிறதுலேயே நிறைய ஒரு குழப்பம் இருந்திருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சி இல்லை. ஸோ பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா கலில் அகமது இருக்காரு, முகேஷ் குமார் இருக்காரு அப்படின்னு சொன்னாலுமே கூட ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மர் அங்கே மிஸ் ஆகுறாங்க. குல்தீப் யாதவ் ஒருத்தர் நல்லா போடுறாரு, இருந்தாலுமே ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மர் இல்லையோ அப்படின்ற ஒரு டிராபேக் இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டிசி வந்து பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் வந்தாலுமே கூட வந்து அவங்க எலிமினேட்டரோ இல்லை குவாலிஃபை டூலையோ போகிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ரெண்டாவது இந்த செகண்ட் பொசிஷனுக்கே வந்து சிஎஸ்கே, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் மூணுமே பயங்கரம் போட்டி போடுவாங்க. நடுவில் வர மேட்சஸ் வந்து எல்எஸ்ஜி எப்படி விளையாட போறாங்கன்றது ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா அங்க மைண்ட்கே அதை வந்து 2 வாரத்துக்கு இன்ஜுரியிலேருந்து வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இன்னொரு வரல, இன்னொரு விளையாட வைக்கவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டோர்னமெண்டோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டா இருக்கும் ப்ரோ. ஏன்னா எல்எஸ்ஜி வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம. சாரி, இன்னைக்கு கமெண்டேட்டர் சொல்லிட்டாங்க மயங்க் யாதவ் கன்ஃபார்மா நாளைக்கு விளையாடுறாங்க. லாஸ்டா முடியறப்போ சொன்னாங்க, லாஸ்டா ஒரு பால் இருக்கு. மயங்க் யாதவ் வந்தா அவங்க டீமுக்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும். ஏன்னா அவர் 2 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 2 மேட்சுமே வந்து மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கியிருக்காரு. ஸோ அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பவுலர் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே கொண்டு வரலாம். ஸோ ப்ளஸ் வந்து அவரோட வச்சு குரல் பாண்டியாவை போட வச்சு ஒரு நேற்று எப்படி சிஎஸ்கே வந்து ஒரு பவுலிங்ல ஒரு சேஞ்ச் பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து கேஎல் ராகுல் டிஃபரன்ஸ் பிளான்ஸோட வந்து அவங்களும் மேட்ச் வின் பண்ணிட்டு போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதான் ஃபைனல் தான். ஸோ ஆக்சுவலி ஆட் ஆன் டு ஆல் யுவர் பாயிண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் சொன்னீங்க கரெக்டு. டாஸ் வின் பண்ணி வந்துட்டு பவுலிங் போட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. பட் நான் டிசிக்கு இன்னைக்கு என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு அடிச்ச ஸ்கோரை நான் டிஃபெண்ட் பண்ண முடியுங்கிறது என்னோட பாயிண்டே இல்லை. பிகாஸ் நீங்களே சொன்னீங்க செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு டியூ வர்றது கம்மியாயிடுச்சு அப்படின்ட்டீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டியூ வர்றது கம்மியாகுது அப்படிங்கிறப்பவே ஸ்பின்னர்ஸ் 2 பேருக்கு அட்வான்டேஜ். அண்ட் இன்னொன்று இன்னைக்கு நான் சொல்லியே அவனும் சால்ட்டுக்கு அவங்க ஒரு கேட்ச் விட்டாங்க இனிஷியலாக. அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மேட்சும் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒன் சைடா போயிருக்காது, கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு மேட்சோட டிஃபரன்ஸே சால்ட் தான், 70 ஆட் ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 40-50 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னா நான் 190 இனஃபுமே 190 to 200 அடிச்சிருந்தேனாமே, என்னதான் அவுட் ஃபீல்டு வந்துட்டு ஃபாஸ்டா இருந்தாலும் ஸ்பின் லைக் கேச்சஸ் வில் வின் மேட்சஸ். ஸோ அங்கதான் வந்துட்டு டிசி தப்பு பண்ணிட்டாங்களே தவிர இட்ஸ் அ குட் டாஸ் டு வின். நல்லா போயிட்டு இருந்துச்சு கிராஃப், நல்லா வந்துட்டு ஒரு லீனியர் கிராஃபா மேல போய்கிட்டே இருந்தாங்க. லைக் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி லைக் ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட், யூனோ. லைக் ரிஷப் பண்ட் வந்துட்டு ஃபார்முக்கு வந்துட்டு இருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி லைக் 29 அடிச்சாரு, அதுக்கு முந்தின மேட்ச் 70 ஆட் ரன்ஸ் அடிச்சாரு. பட் ஸ்டில் இந்த மேட்ச் அவரால் கேபிட்டலைஸ் பண்ண முடியலங்கிறது வருத்தமா இருக்கு. அதே மாதிரி லைக் இப்போ கேகேஆருக்கு வந்துட்டு லைக் ஒரு ஸ்டெப் அவங்க பிளே ஆஃப்ஸ்குள்ள வச்சுட்டாங்க. ஸோ ஒரியிங் சைன்ஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஈவன் லைக் நான் லக்னோவுக்கும் சொல்லுவேன் இட்ஸ் ஒரியிங் சைன் அப்படின்னு. பிகாஸ் 2 ஸ்லாட்ஸ் தான் ஓப்பனாக இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இனிமேல் மும்பை வந்துட்டு எல்லா மேட்சும் ஜெயிச்சே ஆகணும் உள்ள வர. ஸோ மும்பை பஞ்சாப்க்குலாம் வந்துட்டு லைக் என்ன சொல்றது, அந்த 50% சான்ஸ் அப்படிங்கிறது ஒரு 40 இல்லை ஒரு 35 அந்த மாதிரி ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால லைக் இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் மும்பை வந்துட்டு ரைட் ஆஃப் ப்ளீஸ். மும்பை வந்து ராஜஸ்தான் மேட்ச் தோக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க 30% சான்ஸ் தான் இருக்காங்க. இல்ல லைக் அந்த 30% சான்ஸ்லயே அவங்க உள்ள வருவாங்க.
சரி இங்க லக்னோ எஸ்ஆர்எஃப் சிஎஸ்கேக்குள்ளே காம்படிஷன் போயிட்டு இருக்கு. இவங்க 8th பிளேஸ் 9th பிளேஸ்லயே இருக்காங்க. நீங்க என்னதான் மேட்ச் நீங்க என்னதான் சாம்பியன் டீமா இருந்தாலும் கடைசி நான் 2021ல இருந்து 23 வரைக்கும் கப்பு ஜெயிக்கல. நீங்க நல்ல டீம் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா வந்து இதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த அவுட் சைட் சான்ஸ் கூட இல்லடா. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி லைக் தே ஆர் நோன் ஃபார் தேர் டர்ன் ஓவர்ஸ். இந்த மாதிரி ஒரு இதுல இருந்து வந்திருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பா ஃபோர்த் ஸ்பாட்டுக்கு நான் வந்துட்டு மும்பைக்கு ஒரு ஸ்டில் நான் வந்துட்டு ஒரு 20-25-30% சான்ஸ் கொடுப்பேன். லைக் அவங்க ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. அப்ப யாரு ஃபர்ஸ்ட் 3 மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கடைசி 2 ஸ்பாட்டுக்கு தான் கொடுப்போம். இதுவே ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் கேகேஆர் கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் 2 அவங்க கன்ஃபார்ம். மீதி 4 ஸ்பாட்டுக்கு சென்னை, ஹைதராபாத், லக்னோ, மும்பை, டிசி, இந்த 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரை வச்சுதான் மேட்ச். ஆக்சுவலா லைக் பஞ்சாப் வந்துட்டு மும்பைக்கும் மேல இருக்காங்க. பட் ஸ்டில் ஐ வில் ரேட் மும்பை, சிஎஸ்கே, எஸ்ஆர்எச், லக்னோ, ஹைதராபாத், இவங்க 5 பேர். நீங்க யாருக்கு அதிக எட்ஜ் தரீங்க இந்த டாப் 2ல முடிக்கிறதுக்கா? அதாவது லைக் 3 and 4 முடிக்கிறதுக்கு 3 and 4 முடிக்கிறதுக்கு 3-4 ஆப்வியஸா லைக் சிஎஸ்கே அண்ட் ஹைதராபாத் இவங்க தான் வந்து லைக் மோஸ்ட் ப்ராபபிள் வந்துட்டு இவங்க 2 பேர் தான். லீஸ்ட் ப்ராபபிள்ல லைக் என்ன சொல்றது, அந்த ஆர்சிபிக்கு வந்துட்டு இவங்களோட தோத்து அவங்களோட தோத்து இந்த மேட்ச் இப்படி ஆகி உள்ள வந்தா பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற பாசிபிலிட்டிஸ் லக்னோவுக்கு, டிசிக்கு, மும்பைக்கு அந்த மாதிரி தவிர மோஸ்ட் ப்ராபபிலி இந்த 3 பேர்ல தான் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. எஸ்ஆர்எச், எல்எஸ்ஜி, சிஎஸ்கேல இருந்து 2 பேர் வர வாய்ப்பு இருக்கு. மிச்சது கொஞ்சம் ஏதாவது மிராக்குலஸா ஒரு பயங்கரமான டர்ன் ஓவர் கிரியேட் பண்ணாதான் உண்டு. மிராக்குலஸா நடக்கிறதுக்கே ஒரு பாசிபிலிட்டியே இல்ல. நீங்க மழை வந்து மேட்ச் கேன்சல் ஆச்சுனா வேணா உண்டு. மிராக்கிள்னாலே என்னன்னா இதெல்லாம் நடக்கலாம்ன்றதுதான். மிராக்கிளே நடக்காதுன்னு சொல்ல முடியாது நம்மளால. ஆனா என்ன லாஜிக்கலி நடக்காதுன்னு சொல்லலாம். மிராக்கிளா நடக்காதுன்னு சொல்லலாம் கூடாது. லாஜிக்கலி நடக்கக்கூடாதுன்றதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அவங்க ஒரு மொமெண்டம்ல இல்ல, அவங்கள பார்த்தா பயம் வரல. அவங்கள ஒரே ஒரு பவுலர் தான் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, டச்ல இருக்காரு. அண்ட் அவங்க கேப்டனை பெருசா அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி மதிக்கிற மாதிரி தெரியல. ஃபீல்டுலயே ஆளாளுக்கு ஒரு இன்டென்ஷன்ஸோட இருக்க மாதிரி தெரியுது. அதனால மிஸ் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றீங்க எம்ஐஏ வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. இப்பயும் ரைட் ஆஃப் எல்லாம் பண்ணல. ஆனா நீங்க எதனால அந்த எட்ஜ் கொடுக்குறீங்களோ அவர் இப்ப கேப்டன் கிடையாது அப்படிங்கிறது தான் பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆகும். கரெக்ட். பட் ஸ்டில் லைக் என்ன சொல்றது, அந்த டிரான்சிஷன் ஆஃப் கேப்டன்சி மட்டும்தான் அங்க ப்ராப்ளமே தவிர பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல டேலண்ட் இருக்கு. லெட்ஸ் சீ பாப்போம். லைக் இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு சாம்பியன் பிரான்சைஸுங்கிற அந்த ரெஸ்பெக்ட்ல தான் சொல்றோமே தவிர்த்து லைக் தே ஹேட் டன் இன் ப்ரீவியஸ் இயர்ஸ். ஸோ அந்த ஒரு எட்ஜ் தானே தவிர்த்து மற்றபடி லைக் பிபிகேஎஸ்க்கும் கொடுக்கலாமே. பிபிகேஎஸ் உள்ள வர சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்னும் அதிகமாவே சான்ஸ் இருக்கு. அதான் லைக் ஒவ்வொரு டீமும் அவங்களோட ஃபைனல் ஃபியூ பிக்சர்ஸை பொறுத்து தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப டிசி 10 மேட்ச் ஆட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கே வந்துட்டு இப்ப 9 தான் ஆடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஸே நிறைய இருக்கு. ஸோ இப்போ டிசி 11th மேட்ச். ஸோ டிசிக்கு இன்னும் 3 மேட்ச் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது மும்பை ஆனா 10 மேட்ச் தான் ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மும்பைக்கு இன்னும் 4 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் அந்த மாதிரி டிஃபரன்ஸ். இப்போ டெல்லி வந்துட்டு இனி 3 மேட்ச் ஜெயிச்சாலுமே அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ 16 பாயிண்ட் தான் வரும். அதே இவங்க 4 மேட்ச் ஜெயிச்சாலுமே ஆக்சுவலி 14 பாயிண்ட் தான் வரும். சாரி இல்ல, நீங்க அதெல்லாம் முடியாது. மும்பை யார்கிட்ட ஆடுறாங்கன்னு பாத்துட்டு தான் நீங்க பேசணும் ஃபர்ஸ்ட். அதான் டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்கவங்களும் தோக்கணும். நீங்க குடுக்குற எட்ஜ் குடுக்குற எஸ்ஆர்எச் தோக்கணும். அவங்க கிட்ட ஒரு மேட்ச் இருக்கு, எல்எஸ்ஜி கிட்ட ஒரு மேட்ச் இருக்கு, கேகேஆர் கிட்ட இருக்கு. ஆக்சுவலி லைக் அவங்களுக்கு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல மாட்டேன். பட் ஹோம்ல ஆடல அவங்களோட ஹோம் மேட்சஸ்லாம் மோஸ்ட்லி முடிஞ்சு. ஓகே, இது இப்போ ஆக்சுவலி மும்பை மேட்ச் பத்தி மும்பை நிறைய பேசிட்டு இருக்கோம். இதை கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் வரலாம். மும்பை மேட்ச் செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்ல க்ளோஸ் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கணும். நீங்க இந்த மேட்ச் பத்தி கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. இல்ல கிஷோருக்கு போயிடலாம். கிஷோர் அவர் பேசவே இல்லை. மறுபடியும் அகைன் நான் ரேவந்துக்கும் விக்கிக்கு தான் போவேன். அவங்க சொல்றது கன்ஃபார்ம் கரெக்ட். நீங்க சொன்ன கரெக்ட். அந்த பிச் அந்த மாதிரி இருக்கு. ஸோ டாஸ் போட்டு போலிங் பேட்டிங் எதுவும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி வந்து பயந்துட்டாங்க.
ஏன் மைண்ட் ஆகுனா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி 2 ஆஃப் ஸ்பின், நம்ம கிட்ட அபிஷேக் போரல், அக்ஷர் பட்டேல், ரிஷப் பண்ட் 3 லெஃப்ட் இருக்கும். சேஸ் பண்றப்ப கஷ்டப்படும். அதே நம்ம பவுலிங் போட போறோம்னா அவங்க கிட்ட 3 லெஃப்ட் இருக்காங்க, ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரேன். நம்ம கிட்ட யார் இருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் ஆல்டர்னேட் இருக்காங்க. அந்த ஒரு காரணம் தான், அதுதான் மெயின் ரீசன். அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணாங்க. இவ்வளவுதான் மேட்சை பத்தி, இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ். முதல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் படி பேசணும்னா செகண்ட் இன்னிங்ஸ் படி பேசவே வேணாம், அவங்க நல்லா ஆட்டாங்க, எங்கேயுமே தப்பு பண்ணல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 விஷயம் தான் பேசணும். இந்த ரிஷப் பண்ட், பிருத்வி ஷா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏரியா மேட்சோட சரி, நான் ஒரு 3rd டிவிஷன் ஆயிருக்காரு, அவருக்கே கன்ஃபார்ம் இதை பத்தி தெரியும். ஒருத்தருக்கு 2 விஷயம் தான் பண்ணுவாங்க. ஒண்ணு பால் டாட் பண்ணி இருப்பாங்க, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்க போய் அவுட் ஆயிடுவான். இல்லையா அடிக்க விடுவாங்க, வச்சா அடிக்க விடுறாங்க. அதுதான் பெரிய ஷாட் பண்றாங்க. அடிக்கூடு 3 போர் அடி, அவனே ஒரு லூஸ் ஷாட் ஆட்டு போயிடும். வெளியே போட பால் தேவையில்லாம பேட்டை போட்டு தேவையில்லாம எட்ஜ் வாங்கி கேட்ச் கொடுத்தாரு. இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரிஷா அவுட் ஆனது எல்லாமே மொக்க பால் தான். நல்ல பால் சூப்பரா போட்டு அவுட்லாம் ஆயிருக்கவே மாட்டாரு. அவரை கிளீனா தெரிஞ்சுக்கினாங்க, நம்ம 10 பால் போட்டா 5 பால் 6 பால் அடிப்பான், அவனே ஒரு லூஸ் ஷாட் ஆகும், அவனே அவுட் ஆகிட்டு போவான். இது அந்த வீக்னஸை கண்டுபிடிச்சுதான் பண்றாங்க. அப்புறம் அந்த பையனுக்கு இவ்வளவு சிம்பிளான ஒரு வீக்னஸ் இருக்கும் ஃபேசர் மெட்ரிக் அப்படின்றது எனக்கே ஷாக்கா இருக்கு. போன மேட்ச் எடுத்தாலும் இந்த மேட்ச் எடுத்தாலும் சரி, போன மேட்ச்ல ஸ்லோ லேயர்ல பிலோடி 4th ஸ்டெம்ப்க்கு போட்டா ஃபிளிக் ஆடுறன்னு சொல்லிட்டு கேட்ச் கொடுத்தாரு. இந்த மேட்ச் அதே மாதிரி 4th ஸ்டெம்ப்ல 140 பிளஸ் போட்டா லெக் ஸ்டம்ப் டீப் ஸ்கொயர் லெக் லாங்கா இருக்கு பவுண்டரி, அங்க கேட்ச் கொடுத்தாரு. இவ்வளவுதான் அவரோட வீக்னஸ். எல்லா மேட்சும் அதே மாதிரி போட்டதே மாட்டி போறான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சப்போஸ் அதுதான் வீக்கானா முடிஞ்சிச்சு, அடுத்த மேட்ச்னு புடிச்சு. அதோட வேற என்ன பண்ணாங்கன்னா, இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாங்க. பிருத்வி ஷா வச்சு ஓட்டினாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் அபிஷேக் போடணும்னே அபிஷேக் போர்ல வச்சு ஓட்டினாங்க. இந்த மனுஷனுக்கு பவர் பிளே ஸ்ட்ரைக்கும் கொடுக்காம போயிட்டாங்க. அந்த ஸ்ட்ரைக் கொடுக்காதவனே இவர் அடிக்கணும்னு நினைச்சுன்னா ஸ்டார்க்கு டேக் ஆஃப் பண்ணாரு. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸ்டார்க் தான் எடுக்க போறாரு. ஏன்னா அவர் அங்க பார்த்துட்டு தான் இருக்காரு, பிபிஎல் அவர் படி தெரியும். அந்த பையனை ஒரு 3 வருஷமா இருந்திருக்காரு, அதனால கிளீனா போட்டாரு. அந்த வீக் இருக்குன்னா முதல்ல டிசி வந்து ஓப்பனிங் பேர் நம்பி தான் இருக்கு. அந்த ஒரு டீம் தான் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 5 or 6 ஓப்பனிங் பேர் மாட்டிருக்காங்க. அவ்வளவு சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அதை மீறி ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஃபேசர் மெட்ரிக் இப்ப அவரோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை வச்சு போயிடும். அதுல இன்னும் 3 மேட்ச்ல 3 ஜெயிச்சாங்கன்னா அது பாசிபிலிட்டி ரொம்ப பாசிபிலிட்டி கம்மி, ஆனா இம்பாசிபிள் இல்லை, முடியும். பட் ஒன்னு தோத்தாலும் வெளியே தான் கன்ஃபார்ம். இவ்வளவுதான் மேட்ச். இந்த மேட்ச்ல ரன் ரேட்டும் தேவை. 3 வின் பண்ணாலும் நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணும். அண்ட் நான் முடிஞ்சிச்சா கிஷோர்? சொல்லுங்க. முடிஞ்சு, தப்பெல்லாம் முடிச்சிட்டேன். நான் இன்னொன்று மட்டும் சொல்லிடுறேன். திருப்பியும் இந்த டாஸ் பத்தி தான் திருப்பி வரேன். நான் டாஸ்க்ல இது பண்ணது கரெக்ட்னு சொல்றாங்க பிரபு. அது வந்து அந்த பிட்ச் அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் வச்சு சொல்றாருன்றதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா எனக்கு என்ன தோணுது, திருப்பியும் நான் சைக்காலஜிக்கு தான் வரேன். டிசி வந்து லாஸ்ட் 2 மேட்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒரு நல்ல ஸ்கோர் போட்டு சேஸ் பண்ண விடாம வின் பண்ணிருக்காங்க டிஃபெண்ட் பண்ணி. ஆனா அதுல ஒரு லூப் ஹோல் இருக்கு. அவங்க எது மூலியமா ஜெயிச்சுட்டு இருக்காங்க மேட்ச்னு பார்க்கணும். அவங்க பேட்டிங் மூலியமா ஜெயிச்சுட்டு இருக்காங்க. 2 மேட்ச் இப்போ டிஃபெண்ட் பண்ணியிருந்தா கூட ஒரு கேட்ச் பிடிச்சிட்டாங்க ஜிடி மேட்ச்ல. ஸ்டப்ஸ் வந்து 6 லைனுக்கு போனதை தட்டி விட்டாரு, இல்லைன்னா அந்த மேட்ச் காலி. அவ்வளோ ஸ்கோர் அடிச்சு 257 அடிச்சு 10 ரன்ல ஜெயிச்சாங்க. அப்போ அவங்க பவுலிங் லைனப் எப்படி இருக்கு? அப்போ இவங்க பேட்டிங் லைனப் பார்க்கணும். ஜிடி பேட்டிங் லைனப் ஒரு சும்மா ஸ்லோவா ஆடுறவங்க, அவங்களே வந்து ஒரு பவுண்டரியை சேவ் பண்ணதால மட்டும்தான் தோத்தாங்க, இல்லைன்னா வின் பண்ணிட்டு இருப்பாங்க. பெரிய ஹிட்டர்ஸ் கிடையாது. செகண்ட் எம்ஐக்கு வரும். எம்ஐல நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க, நல்ல பெரிய ஸ்கோர் போட்டாங்க. ஆனா திருப்பியும் இப்போ இருக்க ஆன் பேப்பர், இப்போ இருக்க ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்த்தா எம்ஐ பேட்டர்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்களா, கேகேஆர் பேட்டர்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்களா, எந்த ஓப்பனிங் பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எந்த மிடில் ஆர்டர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எது எடுத்து பார்த்தாலும் கேகேஆர் எட்ஜுக்கு வரும். இதுல யாருக்காவது அப்போசிங் பாயிண்ட் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்க டீம் கூடயே நீங்க வந்து சேஸ் பண்ண முடியல. ஐ மீன் அவங்க அவ்வளவு ஈஸியா சேஸ் பண்ண வந்துட்டாங்க. 10 ரன்ல தான் ஜெயிக்கிறீங்க. அப்ப திருப்பியும் வந்து நீங்க வந்து அவங்கள சேஸ் பண்ண விடுறது எனக்கு தப்புன்னு தான் தோணுது. அவங்க என்ன பண்றாங்க, எப்படியோ நமக்கு இந்த ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கா, திருப்பி இதுக்கே போயிடலாம் அப்படின்னு போன மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அவங்க பவுலிங் லைனப்போ ஒரு வீக்கா இருக்கு அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தா நம்ம பேட்டிங் லைனப்ப வச்சு நம்ம வின் பண்ணலாம் நினைச்சா அவங்க சேஸ் தான் பண்ணிருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும். இல்ல கரெக்ட். ஆனா அதுக்கு தான் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன்ல, அந்த 8 ஓவர் ஆஃப் ஸ்பின் வச்சு லெஃப்ட் ஆடவே முடியாது, அது கன்ஃபார்ம். அதோட நீ சொன்ன மாதிரி நான் மறுபடியும் திருப்பி அதே தான் சொல்லுவேன். அந்த 2 அங்கிள் அவங்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பாங்க, அதே தான் போவாங்க. ஆனா நம்ம இப்ப என்னதான் பேசாம மாத்த போகிறாரு. அடுத்த மேட்சும்
ஓகே பேட்டிங்கே போயிடலாம் அப்படிதான் யோசிப்பாங்க, யாரையும் மாற்ற மாட்டாங்க அவங்க. அதனாலதான் தேவையில்லாம இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இன்னமும் ஒர்க் பண்ண இருக்கானுங்க. டேய் போதும்டா, தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணா நீ போரல இறக்காம அக்ஷர் பட்டேல் இறக்கிருக்கலாம். அவங்களுக்கு என்னன்னா அந்த 6 ஓவர் அச்சா போதும். அதான் நான் அந்த இந்த மேட்ச் நம்ம சச்சின் சொன்னாலும் சொல்லியிருப்பேன், 50 பவுண்டரி அச்சா போதும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி. அதே ஃபார்ம்ல தான் 6 ஓவர் 110 அடிச்சிடலாம். மிச்சம் 14 என்ன பண்ணு, இன்னைக்கு என்ன ஆச்சு, 12 ஓவர்ல 8 வீடு விட்டானுங்க. 8 ஓவர் வெளியே இருக்கு, 48 பால் 48 அடிச்சது நல்ல ஸ்கோர். அவங்க அந்த தாட்லயே தான் விளையாண்டு இருக்காங்க. அதனால அது அவங்க மாறதுக்குள்ள இந்த சீசன் முடிஞ்சிடும். அடுத்த சீசன் ஒன்னா ரெடி ஆகிடுவாங்க. நீ சொல்றது வேலிடான பாயிண்ட் சொல்றேன், ஆனா அங்க அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இல்ல ப்ரோ, அவங்க காம்பினேஷன் மாத்தினே இருக்கிறது தான் அவங்க பிரச்சனையே. இந்த மேட்ச் எதுக்கு திடீர்னு பிருத்வி ஷா ஓபன் பண்ண வச்சாங்கன்னு தெரியல. போன மேட்ச் போரல் தான் ஓபன் பண்ணாரு. ஒரு போன மேட்ச் அவர் அன்ஃபிட் இல்ல போன மேட்ச் அன்ஃபிட் பிருத்வி ஷா ஆடல. கரெக்ட், அவர் அன்ஃபிட். அதனால காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. இல்ல போரல் பெர்ஃபார்ம் பண்ணல, ஃப்ரேசர் அடிக்கலாம் ரன்னே இல்ல. பவர் பிளே போய் பாருங்க, போரல் 12 பாலுக்கு 8 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. ஃப்ரேசர் தான் இல்ல. நீங்க அவங்க காம்பினேஷன் ஒர்க் தப்பா பண்றாங்கன்றது எல்லா ஆர்டர்லயும் பண்றாங்க. ஆனா நீங்க ஓபனிங் கேட்டதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் இருக்கு. போன மேட்ச் பிருத்வி ஷா அவைலபிள் இல்ல, ஓபன் பண்ணல. இந்த மேட்ச் அவைலபிள் இருக்காரு, ஓபன் பண்றாரு. அவர் ஸ்ட்ரெயிட்டாவே வாக்கிங் தான் பண்ணுவார் ஓபனிங்ஸ். நீங்க பிருத்வி ஷாவை வச்சுட்டு மிடில் ஆர்டர்ல ஆட வைக்க முடியாது. இல்ல பிருத்வி ஷாவே ஆக்சுவலி லைக் வந்துட்டு அவங்க பிருத்வி ஷாக்கே நான் ரீப்ளேஸ்மெண்ட் தேடணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லைக் பிருத்வி ஷா வந்துட்டு ஒரு 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 கன்சிஸ்டன்சியே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒரு நார்மலா ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30-40 எவ்ரி மேட்ச் அடிக்கிற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்துட்டு டிசி இல்ல இதுக்கும் டிஃபெண்ட் பண்ணலாம். இந்த சீசன் நல்லா கன்சிஸ்டன்டா ஆடிட்டாரு அவரு. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா மேட்சும் 250 அடிச்சிட்டாரு. இந்த சீசன் போன சீசன் இந்த சீசன் அவரை டிராப் பண்ணதுக்கு பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டாரு. இன்னைக்கும் சொல்றேன், நீங்க போய் பாருங்க, அவரு நல்லா தான் ஆடினு இருக்காரு. அங்க பின்னாடி ஆடுறவங்க தான் சரி ஆடாம போயிட்டாங்க. சொல்றேன், நீங்க இன்னைக்கு மேட்ச் நீங்க பிளேம் பண்ணணும்னா ரிஷப் பண்ட பிளேம் பண்ணணும், அபிஷேக் பால பிளேம் பண்ணணும், கிறிஸ்டல் ஸ்டப்ஸை பிளேம் பண்ணணும். இந்த ஓப்பனிங் பண்ண பிளேம் பண்ணவே முடியாது. அது கன்ஃபார்மா நான் சொல்றேன். இன்னைக்கு ஷாய் ஹோப்புக்கு வந்துட்டு ஐடியல் சிச்சுவேஷன். அவர் ஆக்சுவலா லைக் போன மேட்ச் பாத்தீங்கன்னா 15 பால் 40ன்னு காட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஷாய் ஹோப்புக்கான சிச்சுவேஷன். ஷாய் ஹோப்பு ஜென்ரலாவே அவரை வந்துட்டு எல்லாம் T20ல வந்துட்டு ஒமிட் பண்றதுக்கு காரணம் அவர் ஸ்லோவா ஒரு மாதிரி ஆடுவாரு, அவர் டைம் எடுத்து ஆடுவாரு அப்படிங்கறதுதான். இன்னைக்கு அவர் டைம் எடுத்து ஆடி இருந்தாருன்னா இல்லங்க இன்னைக்கு போட்ட பால் பாத்தி அவருக்கு பாத்தீங்கல்ல, அது சத்தியமா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அப்படி இப்படி பால் அவரே எதிர்பார்க்க மாட்டாரு. அதனால அவருக்கு இதுவும் ஹார்ட் லக் தான். இன்னைக்கும் ஷாய் ஹோப்னா இல்ல அவரு சரியா பண்ணலாம் சொல்லுவாங்க, ஹார்ட் லக். அந்த பால் நீங்க வேற யாருக்கு போட்டதுல அவுட் தான். ஓகேங்களா, அது பயங்கரமான பால். ஏன்னா 147ல வர போட்டாங்க. அந்த ஸ்பீட்ல அந்த லென்த்ல போட்ட ஸ்டெப் அது எங்க போட்டு பாத்தீங்கன்னா பெல்ட்ல பட்டது. அவரோட ஹார்ட் லக் தான், அது மேல போயிட பால் அது. ஆனா ஷாய் ஹோப் அதான் சொல்றேன், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், ஐ மீன் அபிஷேக் போரல், ரிஷப் பண்ட் தான் சொல்லுவேன். அவங்க 3 பேர் பேசிக்கலாம். பேசவே முடியாது. கொஞ்ச நேரம் பிரபு கண்டினியூ பண்ணிட்டோம், டிஃபெண்ட் பண்ணாம ஒரு பாயிண்ட்ஸ் முடிச்சிட்டோம். அது அப்படியே வளர்ந்துட்டே போகுது. சரி, ஓகே ஓகே. 210 220 நல்லா தாண்டி இருக்கும். அவங்க வந்துட்டு டீசெண்டா நின்று பேட்டிங் ஆடி இருந்தாங்கன்னா 10 ஓவர்ல 80 ரன் அடிச்சிருந்தாலுமே அடுத்த 10 ஓவர்ல 120 ரன் 130 ரன் தாராளமா அடிச்சிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் செகண்ட் ஹாஃப்ல டியூ வரல உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 6 ஓவர் பவர் பிளேலயே வந்துட்டு நீங்க வந்துட்டு கொடுத்துட்டீங்க, முடிச்சிட்டீங்க மேட்சை. ஒரு 50-60 கொடுத்துட்டீங்கனாலே அங்கேயே மேட்ச் முடிஞ்சு. 150லாம் வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நின்று ஆடி இருந்தா நான் ஸ்டில் டிஃபெண்ட் பண்ணுவேன். அவங்க டாஸ் ஜெயிச்சது தப்பு கிடையாது, பேட்டிங் சூஸ் பண்ணது தப்பு கிடையாது, அவங்க ஆடின விதம் தான் தப்பு. அவங்க கரெக்டா ப்ராப்பரா ஒரு லைக் ஒரு ரோல்ஸ் அசைன் பண்ணி நீ போ, நீ இது பண்ணு, இந்த மாதிரி நின்று ஆடு. ரிஷப் பண்ட் ஆக்சுவலி லைக் அவர் ரொம்ப ஒரு மாதிரி ரேஷ் ஷாட்ஸ் தான் ஆடினாரு நான் சொல்லுவேன். ஆக்சுவலா அவர் இன்னும் நின்று பொறுமையா, அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, அந்த மெச்சூரிட்டி இருக்கு ரிஷப் பண்ட்டுக்கு. அப்படி இருக்குங்கிற பட்சத்துலதான் லைக் நம்ம வந்துட்டு அவரை பாயிண்ட் அவுட் பண்ணி பிளேம் பண்றோமே தவிர மற்றபடி லைக் அவர் வந்துட்டு இப்படி இது இல்லை, கேப்பபிள் இல்லை அப்படின்னு சொல்ல போறது. பண்ணிட்டு நின்று ஆடி இருந்தாருன்னா இட் பி டிஃபரன்ஸ் சினாரியோ. அவங்க வந்துட்டு செகண்ட் பிளேஸ்ல கூட போயிட்டு இன்னைக்கு இருந்திருக்கலாம். நான் அதான் சொல்லுவேன், இன்னைக்கு நின்று ஆடி இருந்தாங்கன்னா 190 விடுங்க, 220 230 போயிருக்கும். அதுவும் பண்ட் கேலிபருக்கும் அது உங்களுக்கு வந்துட்டு இவரும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அக்ஷர் பட்டேலும் வந்துட்டு குஜராத் மேட்ச்ல அடிச்சு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் இஃப் தே ஹவ் பிளேட் அவங்களோட டாப் ஆர்டர் இல்ல ஒரு மிடில் ஆர்டர் வந்துட்டு 20 ஓவர்ஸ் ஆடி இருந்தாங்கன்னா சீன்ஸ் வுட் ஹவ் பீன் டிஃபரண்ட். டெல்லி குட் பி ஃபினிஷ்ட் இன் செகண்ட் பிளேஸ். அதான் நான் சொல்லுவேன். ஐ ஸ்டில்
டிசி பண்ணது கரெக்ட். அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், ஒரே நிமிஷம் கிஷோர் ஏதோ சொல்ல வரியா? ஆமா ஆமா சரி நான் சொல்லிடுமா? நீ சொல்லு. நான் நீ சொல்லு. ஒண்ணும் இல்ல, நான் இப்ப ஆக்சுவலி என்ன சொல்றேன், அந்த ஸ்லோ அவங்க எங்க வந்து டிசீவ் ஆயிட்டாங்கன்னா அந்த பிச் ரிப்போர்ட்ல தான். நீங்க திருப்பியும் நீங்களும் அதுலயே தான் டிசீவ் ஆயிருக்கீங்க. பிச் வந்து 8 ஓவருக்கு அப்புறம் ஸ்லோ ஆகும், செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஸ்லோ ஆகும். அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க கோச், ஸ்லோ ஆயிடும்டா போய் அடி, ஸ்லோ ஆயிடும்டா போய் அடி, பின்னாடி வந்து ரன்ஸ் வராது, முன்னாடி எவ்வளோ அடிச்சுக்கிறோமோ அதான் நல்லது. இப்படி சொல்லி தான் அவங்க எல்லாருமே, நீங்க சொல்றீங்க ரிஷப் பண்ட்டுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, நான் அதனால தான் பேக் அப்ப ஏன் அடிக்கிறாரு அவரு? உங்களுக்கு தெரியுது, நம்ம உட்காந்து பேசுறவங்களுக்கு தெரியுது, அங்க இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா அதை தானே பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்க டிசீவ் ஆனது எங்கன்னா ஸ்லோ ஆயிடும் பிச்சு, நம்ம கிடைக்கிறப்போ அடிச்சுக்கணும் தான் அவர் ஷார்ட் ஆடிட்டு இருந்தாரு. அதுதான் தப்பு. இதே தப்ப கேகேஆரை பண்ண விட்டுருக்கலாம் அவங்க தான் நான் சொல்றேன். செகண்ட் இன்னிங் அவங்க சப்போஸ் எவ்வளவோ அடிக்கட்டும், அப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுதுல, இப்போ விக்கெட் விடலாமா வேணாமா, போலாமா வேணாமா, ஷாட்டுக்கு ஒரு ஸ்கோர் கண்ணுக்கு தெரியுதுன்னா அப்போ அவர் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி காட்டியிருக்க இன்னும் சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்போ எவ்வளவு ஸ்கோர் செட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியலன்னு தான் நான் சொல்றேன். பிச்சு ஸ்லோவா இருக்கு. அப்ப நீ வந்து ஒரு 170 180 போக வேண்டியதுன்னா நீ ஏன் அவ்வளோ ஷாட் அடிக்கிற? எவ்வளவு அடிச்சு வச்சிருந்தாங்க? 120 12 ஓவருக்கு அடிச்சு வச்சிருந்தாங்க, அப்புறம் 150 அடிக்கிறாங்க. 6 ஓவர்ல 10 ரன் ரேட். அவங்க பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ண போய் தான் ப்ரோ விக்கெட் விட்டது. பவர் பிளேக்கு அப்புறமே அவங்க ஒரு நல்ல நாக் ஆட ஆரம்பிச்சாங்க. அபிஷேக் போரல் ஒரு லைக் அது என்ன ஷாட், 3 ஸ்டம்பையும் காட்டு வேற ஆடினாரு. அது என்ன ஷாட்னே ஆக்சுவலி புரியல. அவங்க பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ணது கரெக்ட் தான். பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ண போயிட்டு 3 விக்கெட் விட்டாங்க. ஐ திங்க் ஸோ பவர் பிளே 6 ஓவர்ஸ் முடியும் போது 65 for 3 சம்திங் அபிஷேக் போரலும் ரிஷப் பண்ணிட்டும் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமே வந்துட்டு லைக் ஒரு மாதிரி பிச்சு ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சிருச்சு. அங்க 65 for 2 தான். அப்ப ரிஷப் பண்ணிட்டு அபிஷேக் போரல் ஆடுறாங்கன்னா 2 விக்கெட் தான். அதான் லைக் அபிஷேக் போரல் அவுட் ஆன டைம் சொல்றேன். அந்த இவர் ஓவர்ல ஹர்ஷித் ராணா ஓவர்ல போஸ்ட் 6th ஓவர் தான் அவுட் ஆனார்னு நினைக்கிறேன். ஸோ அங்க இருந்து எடுத்துட்டு போயிருந்தாலே நீங்க இதே சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு குஜராத் மேட்ச்லயும் வந்துச்சு. ரொம்ப ஒரு விக்கெட்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் வந்தாரு. அக்ஷர் பட்டேல் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. அங்கேருந்து எடுத்துட்டு போனாங்க கேமை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு ஃபேஸ்ல கரெக்டா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு போன விதத்துல தான் தப்பே தவிர மற்றபடி லைக் ஐ டோன்ட் திங்க். அதுதான் ஏன்னா பின்னாடி ரன் வராது, பால் பழசாக ஆக பவுண்டரிஸ் வராதோ அப்படின்ற பயத்துல தான் ஷாட்ஸுக்கு போய் அவுட் ஆனாங்க. நீங்க தான் சொன்னீங்க ரிஷப் பண்ட் அவ்வளவு ரேஷ் ஷாட்ஸ் ஆடினாரு, நான் தப்பா தான் பண்ணாருன்னு சொல்றேன். அவரு தான் கேப்டனே, அவரு ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்கலாம். ஏன் பண்ணலன்னு தோணுதுன்னா பிச்சை நினைச்சுதான் ப்ரெஷர்ல ஆடி. அப்ப ஏன் நீ அந்த ப்ரெஷர் எடுத்துக்கிறேன்னு நான் கேக்குறேன். சொல்லு கிஷோர். அதனால எல்லாமே கரெக்ட். முதல்ல நான் இதை கேட்கிறேன், அவங்க நிறைய தப்பு பண்றாங்கன்னு சொன்னல. 12 ஓவர் ஆயிருக்கு, 110 ரன் வச்சிருக்காங்க, 4 விக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அவங்க டீம்ல யார் ஹிட்டரு? அபிஷேக் போரல் மட்டும் தான் ஹிட்டு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்து பார்த்தா சரி, அதுக்கப்புறம் அவரை தூக்கி நடுவில் 1 down இறக்கி விடுறாங்க. கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் ஹிட்டரா இல்ல, அந்த ஸ்வீப் ஆடுறது, ரிட்டர்ன் ஷாட் ஆடுறது, அவர் ஸ்டேட் ஒரு பேஸ் போலர் போடுறாங்க, டவுன் த விக்கெட் ஸ்டேட்ல 6 அடிக்கிறாரா? அடிக்க மாட்டாங்க. ஒரு ஹிட்டரா? உங்களுக்கே தெரியும் கன்ஃபார்ம் ஹிட்டர் இல்ல. அந்த மாதிரி நீ அந்த ஃபார்முலா படி ஹிட்டரான்னு கேக்குற, ஆனா அவர் ஹிட்டரா தான் அவங்க யூஸ் பண்றாங்க. இல்ல நான் ஆக்சுவலி ப்ரூவ் பண்ணிருக்காரு ஒரு 2-3 மேட்ச். ஒரு அவங்க இல்ல இருங்க, நான் முடிச்சிடுறேன். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், அவங்க தப்பு பண்றாங்க. அவங்க தோக்குறப்ப நான் அதை பத்தி பேசுறேன், அதனால இப்ப நான் பேசியிருக்கேன். அவங்க பண்ற முதல் தப்பு ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன். அதுக்கப்புறம் பண்ற 2வது தப்பு, அவங்க கிட்ட 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் சரி செகண்ட் ஆஃப் வச்சுக்கலாம், 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம 30 பால்ல 80 எல்லாம் அடிக்கணும்னா அந்த டைம் கிறிஸ்டன் ஸ்டப்ஸோ அக்ஷர் பட்டேல் தான் முடியாது. அதே கிறிஸ்டன் ஸ்டப்ஸோ அக்ஷர் பட்டேலும் அதுக்கு பயந்து தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆடிடுறாங்க. ஏன்னா ஆர்ஆர் கிட்ட தோத்தாங்கல்ல. இது அதேதான் ஃபர்ஸ்ட் ஆஃபும். நான் திருப்பி அதான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ஆஃபும் என்னன்னா 15 ஓவர் ஆயிடுச்சு, 140 வச்சிருக்காங்க, 5 விக்கெட் வந்திருக்கு. அந்த டைம் கிறிஸ்டன் ஸ்டப்ஸும் அக்ஷர் போரல் இருந்தாங்க, ஐ மீன் கிறிஸ்டன் ஸ்டப் அக்ஷர் பட்டேல் இருந்தாங்கன்னா மினிமம் 45 அடிப்பாங்க. நீ மும்பை மேட்ச் எடுத்து பார்த்துக்கோ, மும்பை மேட்ச்ல கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் ரிட்டர்னும் ஃபிளிக் ஆடி மட்டும் தான் ரன் அடிச்சாரு. அதை தாண்டி டீசெண்டா ஒரு 2-4 ஸ்கொயர் லெக்ல அடிச்சாரு, ஐ மீன் டீப் மிட் விக்கெட்ல அடிச்சாரு. எங்க ஒரு டாப் ஷாட் 6 அடிச்சிருக்காங்க, மிட் விக்கெட்ல 6 அடிக்கல, மிட் ஆன்ல 6 அடிக்கல, மிட் ஆஃப்ல 6 அடிக்கல, அதை தாண்டி கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட் மிட் ஆன் அப்புறம் ஐ மீன் ஸ்ட்ரைட் ஆன்ல 6 அடிச்சாதான் அவன் நல்ல ஹிட்டரு. அவனுக்கு நீ எப்படி போனாலும் அடிப்பாங்க கன்ஃபார்ம். அந்த மாதிரி ஆடி காமிச்சது அவங்க டீமுக்கு அபிஷேக் போரல் மட்டும்தான். அப்ப அந்த மனுஷனை தான் பேக் அப் பண்ணி பின்னாடி அனுப்பணும். அதை பண்ணாம அவரை நான் முன்னாடி அனுப்பிச்சிடுறேன், நான் கிறிஸ்டன் ஸ்டப்ஸை நம்புறேன்,
எப்படி நான் டீம் டேவிக்கு பேசணும் அதே தான் பேசுவேன். அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றதுனாலதான் அவங்க ரிஷப் பண்ண போய் அட்டாக் பண்ண சொல்றது, இல்ல அபிஷேக் பண்ண தேவையில்லாம் ஒன் அமிச்சு அட்டாக் பண்ண சொல்றது. இந்த வேலை இன்னைக்கே பாரு 120க்கு 2 விக்கெட் 12 13 ஓவர், அதுக்கப்புறம் ஆள் இல்லை. அவரை நிக்க வச்சிருந்தா கண்டிப்பா நீ என்னதான் பிச்சு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சுத்து கையா இருக்கானா அவன் கண்டிப்பா 6 பால் ஆனா சசாங்க் சிங் மாதிரி தான் 6 பால் ஆனா 2 மாட்டிக்கும். அது அபிஷேக் பண்ணுவாரு, அது கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் பண்ண மாட்டாரு. அவங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணினே வந்தும் எப்படி எப்படியோ ஜஸ்ட் மிஸ் அந்த கேட்ச், அதுக்கப்புறம் வந்து முகேஷ் குமார் அப் டு வச்சு போட வச்சு எப்படி எப்படியோ ஜெயிச்சுன்னு வந்துட்டாங்க. இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். இதே ஃப்ளோல அமைதியா இருக்காரு. நீ முடிச்ச அப்புறம் ரேவந்த் பெஸ்ட் சொல்லிட்டியா? முடிஞ்சிச்சு. சொல்லுங்க ரேவந்த், ஃபைனல் தாட்ஸ் மட்டும் எல்லாரும் சின்னதா பேசிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். ஆமா ரொம்ப நேரம் பேசிட்டு அதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து ஒரு சில மேட்ச் நல்லா பண்ணாலும் டிசி மேட்ச் வின்னிங் டீம் இல்லை அப்படின்றதான் ப்ரோ ஒரு கிளீனா தெரியுது. ஏன்னா ஏன் இவங்க மற்றவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, சிஎஸ்கே வந்து இப்போ கம்பேக் கொடுத்து வராங்க, ஏன் டிசி வந்து கம்பேக் கொடுத்து அதை ஏன் கன்சிஸ்டண்டா பண்ண முடியலன்னா அந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் மிஸ் ஆகுது ப்ரோ. இங்க வந்து பவுலிங் வந்து பத்திரனா இருக்காரு, திடீர்னு வந்து துஷார் தேஷ்பாண்டே வந்து நல்லா போட்டு 3-4 விக்கெட் எடுக்கிறாரு, நிறைய நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு லைன் அண்ட் லென்த்ல, ஃபீல்ட் செட்டுக்கு தகுந்த பால் போடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓவரால் டீம் பர்ஃபார்மன்ஸா அங்க இல்ல. அதுதான் வந்து ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. அதான் ப்ரோ டீம் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வந்து ஒரு திடீர்னு ஒரு சில மேட்ச் வந்து 4-5 பேர் நல்லா அடிக்கிறாங்க, பவுலிங்ல வந்து நிறைய ரன்ஸ் விட்டுறாங்க. ஸோ அந்த டீம் பர்ஃபார்மன்ஸா இருக்கிற இடத்துல தான் மிஸ் ஆகுறாங்கன்னு தோணுது, மற்றபடி வேற எதுவும் இல்லை ப்ரோ. ஆக்சுவலி அதுதான் இந்த மேட்ச் டாஸ் அதெல்லாம் தாண்டி டிசி என்ன தப்பு பண்றாங்கன்னு பேசுறதே பெட்டர். இதுக்கு மேல அதை பத்தி ரொம்ப நேரம் பேசிட்டோம். அது உங்களுக்கு இருக்க பெர்ஸ்பெக்டிவ், பிரபுக்கு இருக்க பெர்ஸ்பெக்டிவும் கரெக்ட் தான், எனக்கு இருக்க பெர்ஸ்பெக்டிவும் கரெக்ட் தான். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு ஆங்கிள் மேட்ச் பார்ப்பாங்க. அவங்க டாஸ் வின் பண்ணி நான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறேன்னா அதுக்கு அவங்களுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்கும். அதுக்கான ரீசன்ஸை வந்து பிரபு சொல்றாரு. அவங்க இது பண்ணதுக்கு என்ன சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கும்ன்ற ஆங்கிள் நான் சொல்றேன். அவங்க வீக்னஸை கவர் பண்ணதான் மேபி பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி நான் சொன்னேன். ஏன்னா அவங்க கிட்ட வீக்னஸ் இருக்காது, அவங்களுக்கே தெரியும். அவங்க ஒரு பேலன்ஸ்டு டீம் கிடையாது. பேலன்ஸ்டு டீமா இருக்குன்னா இந்த டவுனுக்கு இவன் தான், இதுக்கு இவனுக்கு இந்த ரோல், இதை தான் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் அவங்க ரோல் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஆடுவாங்க. மேட்ச் தோக்குறாங்கன்னா அவங்க கண்ட்ரோலபிள்ஸ்ல இல்லாம தோப்பாங்க. இப்ப நம்ம சொல்றது எப்படி இருக்கு, இவன் இதை பண்ணிருக்கணும் அவன் அதை பண்ணிருக்கணும், அவங்க கண்ட்ரோலபிள்ஸ்ல இருந்தும் தோத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ரோல்ஸ் கிளியரா இல்ல. ரிஷப் பண்ணிட்டே ஒரு மேட்ச் 1 டவுன் ஆடுறாரு, ஒரு நாள் 2 டவுன் ஆடுறாரு, ஒரு நாள் 4 விக்கெட் இறங்குறாரு. கேப்டனே அவரு தான். ஸோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு பேட்டிங் லைனப்ல. அண்ட் கிஷோர் சொன்னது ஒரு வேலிட் பாயிண்ட். ஒரு ப்ரூவன் கேண்டிடேட் இல்ல, ஆனா ட்ரிஸ்டன் சப்ஸ்க்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ஆகணும். இந்த சீசன் அவர் பண்ணி காட்டியிருக்காரு. அவர் என்ன ஷாட் ஆடுறாரு, கரெக்டா ஆடுறாரா தப்பா ஆடுறாரா, இந்த லாங் ஆன் ஆடுறாரா மிட் ஆன் ஆடுறா, அதெல்லாம் தாண்டி அவர் ஸ்ட்ரைக் ரேட். இப்போ நம்ம ஹிட்டர்ஸ் வந்து T20ல நம்ம எப்படி வகையறைப்படுத்துறோம் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சுதான் பண்றோம். இவன் 20 பால் ஆனா 45 அடிக்கிறானா, அதுதான் இந்த டைம் ட்ரிஸ்டன் சப் பண்ணியிருக்காரு. ஆனா நீ சொல்றது எங்க வந்து ஒரு பிளே பண்ணுதுன்னா ப்ரூவன் கேண்டிடேட்டா, ஒரு தேவையான இடத்துல பண்ணி கொடுப்பாரா, டீம் இந்த மாதிரி 6 விக்கெட் போயிருக்கு அப்போ வந்து ஆடுவாரான்றக்கு கொஸ்டின் மார்க் விழும். அது நீ சொல்றதுல தப்பே கிடையாது. அதுக்கு ஒருத்தரை வந்து அவங்க குரூம் தான் பண்ணணும். அதை ட்ரிஸ்டன் சப்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெயிலியர் ஆயிருக்கு இந்த மேட்ச். திருப்பி அவங்க அதை பத்தி யோசிப்பாங்க. அண்ட் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா அவங்க பவுலிங்கை விட பேட்டிங் ஓரளவுக்கு செட் ஆயிருக்கு. ஒரு 3-4 பேர் கையை தூக்கி இருக்காங்க பவுலிங்ல. கலீல் அகமது, குல்தீப் யாதவ் தவிர்த்து யாரும் கிடையாது. ரஷீக் சலாம் ஒரு மேட்ச் போட்டாரு, அவர்கிட்ட இன்னும் கிரெடிட்ஸை பிடுங்க முடியாது. ஸ்டில் ப்ரூவன் கிடையாது கலீல் அகமது அளவுக்கோ குல்தீப் யாதவ் அளவுக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரேசர் ஆடி இருக்காரு. ஒரு சில மேட்ச் இவரு 60-70 அடிச்சிருக்காரு. பிருத்வி ஷா நிறைய இது ஆரஞ்ச் கேப்ல 3rd பிளேஸ்ல இருக்காரு. ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல் கன்சாலிடேட் பண்ணுவாரு. ட்ரிஸ்டன் சப் நல்லாவே ப்ரூவ் பண்ணிருக்காரு. 5 பேர் வச்சிருக்காங்க. அப்போ அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு தான் போகணும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். எப்பவுமே நீ என்ன வேணா ஸ்கோர் போடு, நான் நின்று ஒருத்தர் கன்சாலிடேட் பண்ணி நான் திருப்பி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்றது அவங்களுக்கு மேபி ஒர்க் அவுட் ஆகுன்றது என்னோட தாட்ஸ். பிரபு சொல்லட்டும், கிஷோர் லாஸ்ட்ல முடிச்சுக்கிட்டு. லைக் அவங்க வந்துட்டு லைக் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி தான் வின் பண்ணாங்க. ஈவன் சிஎஸ்கே உடையா இருக்கட்டும், இல்லை லாஸ்ட் இந்த மேட்சாகவும் இருக்கட்டும். ஸோ அது மேபி லைக் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சைக்காலஜிக்கலாக
அவங்கள வந்துட்டு அது அஃபெக்ட், ஐ மீன் லைக் ஓகே நமக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வருது போல, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாதான் நம்மளால வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படிங்கறனால அப்படி போயிருக்கலாம். அதான் லைக் மேபி லைக் ஒரு திங்க் டேங்க்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய நேம்ஸா இருக்கிறனால லைக் யார் சொல்றத கேட்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து கூட அது கூட சில சமயம் அஃபெக்ட் பண்ணும். லைக் கங்குலியும் இருக்காரு, பாண்டிங் வேற இருக்காரு, ஸோ ஜேம்ஸ் ஹோப்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஃபீல்டிங் கோச். ஸோ லைக் திங்க் டேங்க்ஸ் அவங்க இருக்கிறது சில சமயம் கை கொடுக்காம போகலாம். அதான் லைக் மோஸ்ட்லி நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம், சேம் பாயிண்ட்ஸ் தான். தே மேட் மிஸ்டேக்ஸ் காஸ் பண்ணிடுச்சு அவங்களுக்கு, அவள் தான். தட்ஸ் இட். கிஷோர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது இன்னைக்கு மேட்ச் பேச முன்னாடி நம்ம ப்ரிவியூ பண்ணியிருக்கோம், எல்லா டீமே அனலைஸ் பண்றப்போ டெல்லிக்கு நீயும் நானும் சொன்ன பாயிண்ட், அவங்க பேட்டிங் ஸ்ட்ராங் இல்ல, போலிங் தான் ஸ்ட்ராங். கலீல் அகமத், இஷாந்த் சர்மா, நார்கியா, ரிச்சர்ட்சன், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான போலிங் லைனப் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சென்னை மட்டும்தான் அந்த பேக்கப் பண்றதும் அதை பண்றதுனாலதான் அவங்க ஒரு ஃபார்மேட் அப்படியே வச்சு அந்த 11th வச்சு இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு, அது அப்புறமா அதை தாண்டி அதே ஃபார்மேட்ல போனாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த 2 கேப்டனும் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க. பேட்டிங் பண்ணனால அதனால மேட்ச் இரநூறுலாம் போயிருது, பவுலர்ஸ் அடி வாங்கிறானுங்க. அது ஆப்ஷன் இல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா பேட்ஸ்மேன் ரொம்ப அட்வான்டேஜ் கொடுத்து பேட்ஸ்மேன் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணிட்டாங்க, பேக் பண்ணிட்டாங்க. இப்போ அதான் ஒரு 4 பேட்ஸ்மேன் நான் திருப்பி சொல்ல வர்றது, டாப் 4ஆல 20 ஓவர் ஆடி மேட்ச் வின் பண்ணி கொடுக்க முடியாது, கீழே ஆடி கொடுக்கணும். அந்த கீழே ஆடி கொடுக்கணும் நீங்க சொல்லுங்க, ப்ரூவன் கேண்டிடேட் தான், சிஸ்டம் ஸ்டெப்ஸ் இல்லைன்னு சொல்லல. பட் ஒரு பாலுக்கு 6 அடிக்கணும்ன்றப்ப சீக்கி ஆட முடியாது. அதே நீ நல்லா எல்லாம் அந்த ஃப்ரண்ட் சைட்ல கவர் பண்ற பிளேயரா இருந்தா அடிக்க முடியும். அதை மட்டும் பண்ணிட்டாருன்னா அவர் கண்டிப்பா ஓப்பனா சொன்னா குவாலிஃபைக்கே போயிடலாம். இதுக்கப்புறம் ஒரு 3 மேட்சஸ்லயுமே மேபி அந்த தப்பை பண்ணனால இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. இத்தனை நாள் தப்பிக்காம இன்னைக்கு இத்தனை நாள் சேஃப் ஆகி இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு 3 மேட்சஸும் மாட்டுவாங்க, கண்டிப்பா மாட்டி ஆகணும். அபிஷேக் போல பின்னாடியா இருக்கணும், இல்ல வேற யாராச்சும் சின்ன பசங்க யாராச்சும். லலித் யாதவ் 6 பாலுக்கு 6 அடிச்சிருக்காரு, அவர் செம்ம ஹிட்ரு. ஒண்ணு அவரையாச்சும் ஆடுங்க, அவர் பயங்கரமான ஹிட்ரு, 150 ஸ்ட்ரைக் ரேட் அவருக்கு, அவரையாச்சும் இறக்கி விடணும். அதான் எஸ்ஆர்ஹெச் கிட்ட உள்ள சேர்த்து இந்த சீசன் அவ்வளவு நம்பவே இல்ல. அதான் ஒரே ஒரு மேட்ச் சேர்த்தாங்க எஸ்ஆர்ஹெச் கிட்ட, நடராஜன் போல்டு அதை போய் கணக்கு வைப்பாங்க. அந்தால் யாகர் போடுவான், என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு மேட்ச் வச்சு அவர் அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. அதனால நான் இன்னைக்கு அவர் வச்சிருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னால ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மட்டும். நம்ம லெஃப்ட் இருக்காங்க, இவங்க கிட்ட ஆஃப் ஸ்பின்னே இல்ல. 2 ஸ்பின்னர்ஸ் 2 லெஃப்ட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸ் மடிக்கி அடிப்பாங்க. ரிங்கு சிங் அடிப்பாரு, வெங்கடேஷ் அதனால நான் அடிப்பேன், நானும் வந்து ரிங்கு சிங் மாதிரி ஆடுவேன்னு நினைச்சுன்னு இருக்கேன். அதனால அவரும் அடிக்க ட்ரை பண்ணிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு, அது இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வர மேட்சஸ்க்கு என்ன பண்ண மாட்டேன்னு அதை நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆக்சுவலி ஃபுல்லா டிசி பத்தியே பேசிட்டோம். இப்ப நீ ரிங்கு சிங்க சொல்றப்பதான் தோணுது, கேகேஆர் இஷ்டத்துக்கு பண்ணிடுறாங்க. 1 down ஸ்ரேயஸ் ஐயர் அனுப்புறாங்க, வெங்கடேஷ் ஐயர் அனுப்புறாங்க, ரிங்கு சிங் அனுப்புறாங்க. மேபி மேட்ச் டைம்காக அனுப்பிச்சாங்களா என்னன்னு தெரியல ரிங்கு சிங்க. ஆனா அவரு இன்னமும் கொஞ்சம் டச்ல இல்லாத மாதிரி இருக்காரு. அவங்க ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்ணி இப்போ அவரு வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இல்லாம போயிடுவாரோன்ற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க ரிங்கு சிங். அவங்க வந்து வெங்கடேஷ் ஐயரே அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. சாரி இப்போ வெங்கடேஷ் ஐயரே சுத்தமா வந்து 2021ல வந்து கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு வந்து இப்போ ஏதோ வந்து சும்மா மேட்ச் வந்து கடைசியில முடிச்சு கொடுக்குற ஒரு 30-40 ரன்ஸ் இருக்கும் போது வந்து அவர் விளையாடுற மாதிரி தெரியுது. அவரே சுத்தமா அண்டர் யூட்டிலைஸ் தான், அது டவுட்டே இல்ல ப்ரோ. நிறைய பேர் அப்படிதான். அது ஆக்சுவலி நான் திருப்பி அதான் சொல்றேன், கம்பீர் வந்து சான்ஸ் கிடைக்கலன்னா என்னன்னா நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்ததுதான், அவங்கவுங்களுக்கு ஒரு கோட்டா இருக்கு. இது கம்பீர் கோட்டால சுனில் நரேன் மேல ஆடுறாரு, அவர் ப்ரூவ் பண்றாரு, அதை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவரு போயிட்டு அவங்க கண்ட்ரிக்கு ஆட போறாரா? கிடையாது. நீ வெங்கடேஷ் ஐயரை வந்து ஒரு ரோல் கொடுத்து, ரிங்கு சிங்க்கு ஒரு ரோல் கொடுத்து பண்ணலாம். அப்புறம் நம்ம கம்பீரை வந்து பயங்கரமா சொல்லுவாங்க, அவரு அவ்வளவு பெரிய பேட்ரியாட்டிஸ்ட் அது இதுன்னு. ஆனா அதெல்லாம் தான் எனக்கும் கொஞ்சம் இதா இருக்கு. அப்ப திருப்பி அவங்க பிரான்சைஸ்க்கு ஃபேவர் தானே பண்றாங்க. வெங்கடேஷ் ஐயர் அவ்வளவு ப்ரூவ் பண்ணிருக்காரு டாப் ஆர்டர்ல. அதை தாண்டி இப்போ வெங்கடேஷ் ஐயருக்கு சான்ஸ் கொடுக்காம எனக்கு ரிங்கு சிங்கை ரொம்ப அண்டர் யூட்டிலைஸ் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப அப்செட்டிங்கா இருக்கு. அவர் அவ்வளவு ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவ்வளவு மேட்சஸ் திருப்பி கொடுத்துருக்காரு கேகேஆருக்காக. அதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டாவே போய் இந்தியாவுக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க ஒருத்தரை வந்து அண்டர் யூட்டிலைஸ் பண்ணி அவரோட கான்பிடன்ஸ் போக வச்சு அவரை வேற சப்ஸ்டியூட் பண்றாங்க. அவரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வேற ஒருத்தர் உள்ள எடுத்துறாங்க இம்பாக்ட் பிளேயரா ரிங்கு சிங்கா. அப்படிப்பட்ட ஃபீல்டர் அவரு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு
11ஸ்லயே இல்லாம சப்ஸ்டியூட் ஃபீல்டரா வந்து ஃபீல்டிங் பண்ணி மேட்சஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துருக்காரு. நல்ல ஃபீல்டர் ஆக்சுவலி ரிங்கு சிங்கும். வெங்கடேஷ் ஐயரும் நல்ல ஃபீல்டர். அவங்க வெங்கடேஷ் ஐயர் தான் சில சமயம் இம்பாக்ட் சப்பா வேற யூஸ் பண்ணுவாங்க. அதுவே ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். வெங்கடேஷ் ஐயர் அவ்வளவு நல்ல ஃபீல்டர்னு நிஜமாவே சொல்ல முடியாது ரிங்கு சிங் அளவுக்குலாம். அதே மாதிரி நீங்க அவர் பாயிண்ட்ல பாக்குறத மட்டும் பாத்திருப்பீங்க. அவர் டைவ்லாம் அடிக்க மாட்டாரு. 4 லைன்ல நின்னா கேட்ச் விட்டு நான் எவ்வளவு பாத்திருக்கேன். அவர் 30 யார்ட் சர்க்கிள்குள்ள நல்லா ஃபீல் பண்ணுவாரு. அதே மாதிரி அன்கிஷ் ரகுவன்ஷி அவருக்குமே லைக் சான்ஸே கிடைக்கிற மாதிரி தெரியல. லைக் பேட்டிங் டைம் ஒரு நிமிஷம் திருப்பிடுங்க போன. அவர் வெளியே போயிட்டாரு. அவர் வந்தாருன்னா திருப்பிக்கும். ஓகேவா தான் இருக்கு போலி. அப்படி இருந்தாலும் கரெக்டா தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிங்கு சிங் இது ரொம்ப பயமான ஆர்ச்சா இருக்கும். பட் நான் பேசுறேன், இது பேசி ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. நீ சொன்ன மாதிரி தான் விக்கி, கரெக்ட். நீ சொல்றதான் அவங்க அந்த கம்பீர் அந்த கோட்டாவை ஃபாலோ பண்றாரு. என்ன பண்ணுவாங்கன்னா ஏரியாலே நடக்கும். ஓப்பனா நான் கண்ணு முன்னாலே பார்த்திருக்கேன். நெக்ஸ்ட் ஆடி இருந்திருப்பாரு ரிங்கு சிங். அமைதியா கம்பீர் இருந்து வேடிக்கை பார்த்திருப்பாரு. இந்த பையனுக்கு ஷார்ட் பிட்ச் பால் அதுவே வேரியேஷன்ஸ்ல போட்டு அவுட் ஆயிருப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இவனை ஒரு மேட்ச் இறக்கி விட்டு பார்க்கலாம். அந்த ஒரு மேட்ச் இறக்கி விட்டு இவன் மட்டும் சொதப்பிட்டானா அதே காரணத்தை வச்சுக்கலாம். அந்த காரணத்தை வச்சு அவனை அப்படியே அழிச்சிடலாம். உண்மையாவே அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைச்சாங்க. அது அவருக்கு ஃபேவரா போயிடுச்சு. ரிங்கு சிங் அதே மாதிரி மேட்ச் பண்ணா நான் சொன்ன நட்ராஜ் அவள் அவுட் ஆயிட்டாங்க. இப்ப நான் 3 மேட்ச் பார்த்தேன். 3 மேட்சுமே ஷார்ட் பால். இன்னைக்கும் ஷார்ட் பால் தான் அவுட். 3 மேட்சுமே ஷார்ட் பால். அந்த ஷார்ட் பால் பிக் பண்ண முடியாது. ஆனா போன வருஷம் அந்த ஷார்ட் பால் செம்மையா அடிச்சிருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டே பண்ணாம இருக்காங்க. அதனால இவன் எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணி நெக்ஸ்ட்ல பார்த்துட்டு ஒரு மேட்ச் அமைச்சு பார்க்கலாம். சொதப்பினானா நம்ம மேனேஜ்மெண்ட்ல பேசிக்கலாம், பண்டிகிட்ட பேசிக்கலாம். தேவையில்லை, நான் ரசலை வச்சு அடிக்கிறேன், ரகுவன்ஷை வச்சு அடிக்கிறேன், இந்த பையனை உட்கார வைக்கலாம். அதே மாதிரி சொன்ன மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிடும். அந்த கான்ஃபிடன்ஸ் அங்கேயே உடைக்க வச்சு அவர் பேக்கே பண்ணாம அந்த மாதிரி ஏரியால பண்ணுவாங்க. ஓப்பனா சொன்னா கம்பீர் நீசமா பேட்ரியேட் அதெல்லாம் வச்சுட்டு அவர் இன்டர்நேஷனல் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. அது கன்ஃபார்மா அடிச்சு சொல்லுவேன். அதுதான் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ரிங்கு சிங் ஐடென்டிஃபை பண்ணி கேகேஆர் எடுத்து வந்ததே கம்பீர் தான் கூட சொல்லுவாங்க. அது நமக்கும் தெரியும். ஆனா ஏன் பேக் பண்ணல அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு. இல்ல பிரபுக்கே என்ன பண்ண இல்ல ரெய்னா ஒரு ஃபேனு கேகேஆருக்கு எடுத்தது கம்பீர் தானே. இல்ல இந்த மாதிரி வந்து நடக்கும். பிரபுக்கே தெரியும். அவர் சொல்லும் போதே நான் சிரிச்சிட்டேன். இது அவங்க இது பண்ணிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி அது ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும் தான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ரிங்கு ப்ரூவ் பண்ணிருக்காரு. நீங்க டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சே இதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் பிக்சர் முன்னாள் நடந்ததுல பாத்தீங்கன்னா அவர் ஆக்சுவலா அந்த லாஸ்ட் ஓவர்ல நார்கியா இந்த கவர்ஸ்ல அங்கெல்லாம் நல்லா 6 அடிச்சிருப்பாரு. எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் ஆப்வியஸா இருக்கு. 24 ரன் வச்சு இல்ல இப்போ ஒரே விஷயம் ஒன்னும் சொல்லிடுறேன். இப்ப எப்படி பார்த்தாலும் அவர் இந்தியா டீம்ல இருப்பாரு. இங்க லோ கான்ஃபிடன்ஸ் ஆகுறது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்க ஆக்சுவலி ஆமா இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இவரு எல்லா மேட்சும் ஆட வைக்காம 11 எடுப்பாங்களான்றதை தாண்டி நான் என்ன சொல்றேன், கேகேஆர் மேட்ச்ல 11 பால்ஸ்க்கு 11 ஆடி அவுட் ஆயிட்டு போறவரா ரிங்கு சிங். நம்ம பாக்கலையா போன சீசன்? அது இங்கேயே ரிஃப்ளெக்ட் தான் ஆயிட்டு இருக்கு. நம்மளுக்கு பேக்கிங் கிடையாது அப்படிங்கிறப்போ ரிஃப்ளெக்ட் தான் ஆகுது. சொல்லுங்க. அதான் நல்ல டேலண்ட் என்ன சொல்றது, பிரான்சைஸ் கிரிக்கெட்டை வச்சு அவரோட ஃபார்மை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் நீங்க சொன்ன மாதிரியே தான். நானாவது 11ஸ்ல இருக்க மாட்டாரு, 11ஸ்ல எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். நீங்க ஈவன் டீம் செலக்ஷனுக்கே அவர் மேபி எடுக்க மாட்டாங்களோன்னு சொல்றீங்க. அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு நம்ம T20 வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு போறோம், அதை இது பண்ணோம் அப்படிங்கிறப்பதான் இட் மேக்ஸ் ஃபீல் சேட். திருப்பி ஒரு விஷயம் லாஸ்ட் ஃபைனல் தாட்ஸ் முடிச்சு ரிங்கு சிங் பத்தி மட்டும் ரேவந்த் ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு போயிடுது. எப்படி இருந்தாலும் இப்போ நீ இருக்கிறது சரி. தெரியுது. அதேதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கேகேஆரோட பேட்டிங் லைனப் சுனில் நரேன் நல்லா பண்றதுனால நிறைய பேருக்கு சான்ஸே போயிடுது. நிதிஷ் ராணா 11லயே இல்ல. அவர் இன்ஜூர்ட் ஃபுல் ஃபிட் கிடையாது. அவரும் டைரக்டா 1 டவுன் வருவாரு. ஆமா இருந்தாருன்னா டைரக்டா 1 டவுன் வருவாரு. கேப்டன் கூட பண்ணாரு நினைக்கிறேன்ல. லாஸ்ட் சீசன் அவர்தான் கேப்டன். அப்ப ஸ்ரேஸ் இன்ஜூர்ட். கரெக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றேன்னு தெரியல ப்ரோ. ஏன்னா நீங்க ஒரு பவுலரை நல்லா பண்றாருன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மூவ் பண்றீங்க. அதனால நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய பேர் அதுல பாதிக்கப்படுறாங்க.
வெங்கடேஷ் ஐயர்லாம் வந்து இந்தியா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விளையாண்டுருந்தவர். அவருக்கே ஒரு கேள்வி வந்துடும், ஏன்னா திடீர்னு வந்து சஷாங்க் சிங்ன்றாங்க, ஆதியா சர்மான்றாங்க, துருவ் ஜுரேல்ன்றாங்க, சஞ்சு சாம்சன்றாங்க, நம்ம டாக்லயே இல்லையே, நம்ம ஒரு அடுத்த ஒரு பேச்சுவார்த்தையில கூட இல்லையே அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆகும். அது இப்போ நீங்க வெங்கடேஷ் ஐயர்கிட்ட போய் நான் வந்து கேட்டா கூட அதான் சொல்லுவாரு, என்ன 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருந்தேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு கூட ஒரு இதுல என் பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு இதே அவருக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி மூவ் பண்றது வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்க சான்ஸ் இல்லாம இந்தியன் பிரீமியர் லீக், ஸோ இந்த விஷயனால வந்து நிறைய பிளேயர்ஸ்க்கான ஒரு அவங்களோட கான்பிடென்ட்டே பாதிச்சிடும். அதான் ஃபைனல் தான். ஓகே கிஷோர், நீ மட்டும் சொல்லு நெக்ஸ்ட் மேட்ச். இல்ல முடிச்சிட்டேன், ரிங்கு சிங் அவ்வளவுதான். நிறைய நீங்க ரிங்கு சிங் ரிங்கு சிங் பொறுத்த வரைக்கும் ஷ்ரேயஸ் அனுப்புற இடத்துல வந்து ரிங்கு சிங் அனுப்பணும் ப்ரோ. ஷ்ரேயஸ் ஒன் டவுன்ல சொல்றீங்களா? இல்ல நான் பொதுவாகவே சொல்றேன். ஏன்னா இப்போ 150 டார்கெட் சேஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு சைடு வந்து நல்லாதான் மேட்ச் வந்து நல்ல பொசிஷனா தான் இருக்கு, ஷ்ரேயஸ் ஐயரும் பெரிய ஃபார்ம்ல இல்ல. ஒரு ப்ரமோஷன் சும்மா போய் நீ அடிச்சு பாரு அப்படின்னு ஒரு சூழ்நிலை என்ன தப்பு இருக்கு? ஏன்னா லாஸ்ட் மேட்சே வந்து ரிங்கு சிங் வர வேண்டிய இடத்துல அந்த 4 ஓவர்ல வந்து ஷ்ரேயஸ் ஐயர் வந்தாரு. இன்னைக்கும் அன்னைக்கு ஆனா எல்லாம் அன்னைக்கே போய் கிஷோர் நானும் பேசணும். அதான் நீங்க பேசியிருந்தீங்க, அவர் 8 பால் 22 அடிச்சிட்டாரு. ஆனா அது அவர் ரோலா? அதான் நான் கேக்குறேன். எல்லாம் இன்னொருத்தவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை பறிச்சுக்கிற மாதிரி தான் இருக்காது. ஆக்சுவலி அவர் கேப்டனா இருக்கிறதால அவரு வந்து நான் இறங்கிடுவேன் அப்படின்னு இறங்கிடுறாரு. அது எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அவருக்கும் இது இருக்கும்ல, இன்ஜுரியில இருந்து வராரு, அவர் ஏதாவது ஒண்ணு ப்ரூவ் பண்ணாதான் அவர் இந்தியன் டீம்ல வர முடியும். சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வாங்கணும். இல்ல ப்ரோ, அவருக்கு வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ன்ற பேச்சுக்கு எங்க இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல ஓடிஐல இருப்பாரு. அவருக்கு இன்னும் ஏஜ் வேற இருக்கு, இன்னும் அப்படியே ஏஜ்லாம் ஆவல, ஏஜ் வேற இருக்கு. 200% சொல்றேன், அவர் இன்னும் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வரவே மாட்டாரு. இல்ல இருப்பாரு. ஆக்சுவலி நீங்க சொல்றது ரெக்கார்ட்ஸ் பத்தி சொல்றீங்க, ஆனா அங்குக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். இவங்களை சேர்க்கலாம் வேணாம், அங்க ஆக போற கேப்டனுக்கு இவங்க வேணுமா வேணாமா அதெல்லாமே இருக்கு. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா மும்பைக்காரனா நோ கமெண்ட்ஸ். மும்பை இஃப் யூ ஆர் ஃப்ரம் மும்பைனா உனக்கு எப்பவுமே 200% நீங்க எப்படி சான்ஸ் இல்லைங்கிறீங்களோ 200% சான்ஸ் இருக்கு அப்படின்னு வரும். ஓகே, அந்த பாலிடிக்ஸ் உள்ள போவேன், அடுத்த மேட்சுக்கு போயிடலாம், ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 30 மினிட்ஸ் சொன்னா 1 hour பேசுறோம். நாளைக்கு மேட்ச் எம்ஐ வர்சஸ் எல்எஸ்ஜி அட் லக்னோ கிரவுண்ட்ல, எக்கானா ஸ்டேடியம்ல. ஸ்ட்ரைட்டாவே வந்து யார் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் மேட்ச் எப்படி போகும்? இவங்க பிரபு நீங்களே ஸ்டார்ட் பண்றீங்க. இல்ல கிஷோர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ஒரு வாட்டி கூட ஸ்டார்ட்டே பண்ணல. கிஷோர் ஸ்டார்ட் பண்ணிட்டு. சரி கிஷோர் சொல்லு. லக்னோவும் மும்பையும் ஐ மீன் எங்க லக்னோல நடக்குது. போன மேட்ச் மாதிரி அதே பிட்ச் தான் எடுக்க போனாங்கன்னா நல்லா பேட்டிங் ட்ராக் செம்ம அடிப்பாங்க. போன மேட்ச் செம்ம டிஃபெண்ட் பண்ணாரு அவரு மயங்க் யாதவுக்காக. நாளைக்கும் மயங்க் யாதவ் இருப்பாரு கண்டிப்பா. இஷான் கிஷன் மாட்டிப்பாரு, அது நான் ஒத்துக்கிறேன், அவர் மாட்டிப்பாரு. இல்ல ஓப்பனிங் சொல்றேன், ஓப்பனிங் கிஷன் அவுட் ஆயிடுவாரு மயங்க் யாதவ் ஓவர்ல. சூரியகுமார் யாதவ் வருவாரு, அவரு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் ஆடுவேன்னா அவரும் அவுட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஒரு 4 புல் அடிப்பாரு, அதுல எங்கெங்க வெளியே போயிடணும் அந்த ஷார்ட் பிச் பால். அப்புறம் திலக் வர்மா வந்து சரி பண்றாரு. மயங்க் யாதவ் வச்சு போனோம்னா 2 டீம்ல யாரு ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை. நான் எப்போட மும்பைக்கே சொல்லிட்டு இருக்கேன், இதோட நான் லக்னோவுக்கு போறேன். இதுக்கு மேல எனக்கு எதாவது இனிஷியல் டாக்ஸ் இல்லை, மேட்சே ஃபுல்லா முடிச்சிட்டேன். இவ்வளவுதான் எனக்கு. ஓகே, நான் லாஸ்ட் வரேன். இப்போ ரேவந்த் இல்ல பிரபு யாராவது ஒருத்தரும். ரேவந்த் சொல்றேன். அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு மும்பை வந்து டீமாவே அவங்க பர்ஃபார்ம் பண்ணி டீம் கோஆர்டினேஷனே இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்றாங்க, அதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது ஹர்திக் பாண்டியாக்கு வந்து போலிங் எப்படி போடுறாங்களோ அதை புரிஞ்சான்றாங்க. அதுக்கோசரம் வந்து நான் பவர் பிளேலையும் போடலான்னு சொல்லிட்டு பவர் பிளேலேயே போன மேட்ச் வந்து 2 ஓவர் 41 நினைக்கிறேன் போன மேட்ச். ஸோ
பவுலிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ரீலங்கன் பவுலரையும் கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் இன்னொரு இந்தியாவுக்கு யாரோ கொண்டு வந்தாங்க. ஸோ அது எல்லா சேஞ்சஸுமே வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர் தான் போட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரே ஒரு சான்ஸ் நாளைக்கு மும்பை வின் பண்ணுறதா இருந்தால் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாட சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாண்டாங்கன்னா மேபி பும்ரா வந்து ஒரு டேலி பிளஸ் கொடுத்து ஸோ ஒரு அதுக்கப்புறம் வந்து மற்ற பவுலர்ஸ்லாம் ரீசெண்டாக போட்டாங்கன்னா 170 190 அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம சேஸ் பண்ணும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக பண்ணிடுவாங்க. மற்றபடி மறுபடியும் வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணணும்னா எப்படி எவ்வளோ ரன் அடிக்கணும் எவ்வளோ அடிச்சாங்க தெரியல. மைண்ட் சாதம் வேற வந்துட்டாரு. மைண்ட் சாதம் பின்னாடி பாண்டியா ஓவர் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். ஏன்னா பின்னாடி பாண்டியா தான் ஷட் டவுன் ஓவர் போடுவார், மைண்ட் சாதம் விக்கெட் போவார். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு 6 to 15 நடந்துச்சுன்னா மும்பை வந்து டோட்டலே கம்மியாக தான் வரும். ஸோ நான் வந்து லக்னோ ஃபேவரட் போகிறேன். ஆக்சுவலி எனக்கு என்ன தாட்ஸ்னா ஆக்சுவலா லக்னோ தான் ப்ரெஷர்ல ஆடணும். மும்பை நத்திங் டு லூஸ் இனிமே. லைக் இஃப் தே ஆர் நாட் கோயிங் டு லைக் மேத்தமெட்டிக்கல் சான்ஸுமே இல்லை அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு மேபி அந்த ஒரு ப்ரெஷர் இருக்காது. ஸோ லைக் தே வில். ஏன் மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் இல்ல? மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் இல்லைன்னா லைக் அவங்க கையில இல்லைல்ல. லைக் they have to wait for other people's result அப்படிங்கிறப்போ ஏன் அவங்க 5 மேட்ச்ல 4 மேட்ச் வின் பண்ணா போதுமே. இல்ல அப்படினாலுமே நெட் ரன் ரேட் ஃபேக்டர் இருக்கு. 5ல 5 மேட்ச் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். 5ல 5 ஜெயிக்கணும். 6 பாயிண்ட்ல தான் இருக்காங்க. 5ல 5 ஜெயிச்சா தான் 10 பாயிண்ட். இல்ல நத்திங் டு லூஸ் ஸ்டேஜ்க்கு இன்னொரு லூஸ் வந்தா மட்டும் தான் எம்ஐ போகும். அது மட்டும் கரெக்ட் பண்ணுங்க. அதனால தான் சொல்றேன் நத்திங் டு லூஸ் கிடையாது. ஏன்னா அவங்க 5ல 5 வின் பண்ணா அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ லக்னோ தோக்கடிச்சாங்கன்னா லக்னோ கிட்ட 2 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட 2 வாட்டி லக்னோ தோக்கடிச்சாங்கன்னா ஹைதராபாத் இருக்காங்க, சிஎஸ்கே இருக்காங்க. இவங்க 2 பேர் ஜெயிச்சு ஃபுல்லா இது வந்துட்டாங்கன்னா சிஎஸ்கே எல்லாம் கிடையாது. சிஎஸ்கேக்கு ஒரு வாட்டி தான் மேட்ச் எம்ஐயோட. இல்ல லைக் நான் வந்துட்டு மத்த பிக்சர்ஸ் சொல்றேன். லைக் மும்பை பிக்சர்ஸ் மட்டும் சொல்றேன். இல்ல நீங்க இப்போ நீங்க ஆர்சிபி மாதிரி சொல்றீங்க எம்ஐய, அவங்க வெளியவே போயிட்டாங்கன்ற மாதிரி. இல்ல நீங்க கான்ட்ரடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசின பாயிண்ட்ஸ்க்கும் இப்போ பேசினதுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? லைக் மும்பை வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன். ஸோ லைக் அவங்க வந்துட்டு ஒரு ப்ரெஷர் எடுத்துக்காம ஆடுவாங்கங்கிறது தான் என்னோட பாயிண்ட். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா லைக் அவங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ் அந்த இது பண்ணி ஆடுறதுனால லைக் நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அவங்க கூட மேபி லைக் ரெடி பண்ணி ஆடலாம் அப்படிங்கிறப்போ லைக் நான் வந்துட்டு மும்பைக்கு தான் எட்ஜ் கொடுப்பேன். லக்னோவுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கும். லக்னோவுக்கு வந்துட்டு லைக் நம்ம இன்னும் பிளே ஆஃப்ஸ்க்கு போகணும், இன்னும் நம்ம ஸ்பாட்டை வந்துட்டு இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறனால லக்னோ வில் பிளே அண்டர் ப்ரெஷர். ஸோ அப்படி ஆடும்போது மும்பை வில் ஹேவ் தட் ஸ்லைட் எட்ஜ். ஸோ நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை தான் இது பண்ணுவாங்க. அண்ட் நாளைக்கு வந்துட்டு மேபி லைக் ரோஹித் சர்மாஸ் டே லைக் அவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபிளரிஷ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட். ஓகே, நான் வரேன். நானும் ஆக்சுவலி எம்ஐ தான் சொல்லணும்னு நினைச்சேன். எம்ஐ ஏன் சொல்லணும்னு நினைச்சேன்னா அந்த மஸ்ட் வின் கேம்ஸ் இஷான் கிஷனுக்கு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 சீசன்ஸ் வந்து அவங்க பெருசா பிளே ஆஃப்க்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டி தான் வந்திருக்காங்க. ஆனா அந்த மஸ்ட் வின் கேம்ஸ் எல்லாத்துலயும் இஷான் கிஷன் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் இஷான் கிஷன் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. அண்ட் என்ன விஷயம்னா இப்போவே எம்ஐ வெளியே போயிடுச்சுன்னா இன்னும் டோர்னமெண்ட் நல்லா இருக்காது. பெருசா லாஜிக்லாம் இல்லை. எம்ஐ வின் பண்ணா நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கே டிசி வின் பண்ணி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுவும் சொதப்பிருச்சு. நாளைக்கு எம்ஐயும் தோத்திருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. எல்ஐசியும் இவங்க ஒரு கால் அவங்க 2 கால் வச்சுட்டாங்க 6-6. இவங்க கேகேஆர் ஒரு கால் வச்சுட்டாங்க, 6 கால வச்சிருவாங்க எல்ஐசி நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா. ஸோ அது நடக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான். அதனால எம்ஐ வின் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. அண்ட் இஷான் கிஷன் நான் கேப்டன்ஷிப்புக்கு போறேன். அடுத்தது நீங்களும் வந்துருங்க. இஷான் கிஷன் அண்ட் திலக் வர்மா / பும்ரா இவங்க 3 பேர்ல யாரோ 2 பேர் மும்பைக்காக ஏதாவது நல்லா பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ரிவர்ஸ்ல வந்துடலாம். பிரபு சொல்லிடுங்க கேப்டன்ஷிப்புக்கு. நான் வந்துட்டு கேப்டன்சி ரோஹித் சர்மா பும்ரா. அவள்தான் ரோஹித் சர்மா பும்ரா தான். எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் லைக் பெருசா ஒரு இதுவா தெரியல. ஸோ ரோஹித் சர்மா அண்ட் பும்ரா தான் என்னோட பிக்ஸ். ரேவந்த் நான் வந்து மைண்ட் யாதவ் பிளஸ் சுனில் பாண்டியா அவங்க 2 பேரும் ஒரு ஏன்னா அவங்க அந்த இது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா மும்பை சுத்தமா ஜாலி. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த 8 ஓவர் ஸ்பெல் மாதிரி ஒன்று போட்டாங்கன்னா சுனில் பாண்டியா பிளஸ் மைண்ட் யாதவ் எனக்கு தெரிஞ்சு ஒரு
8 ஓவர்ஸ்ல 2 விக்கெட் லாஸ் ஆகி ஒரு பவுண்டரி கூட வராம இருக்க கூட சான்ஸ் இருக்கு. ஓகே கிஷோர். அதுதான் நீ சொன்ன மாதிரி தான் அவங்க இந்த மஸ்ட் வின் கேம் தான் நல்லாவே பண்ணிடுவாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இஷான் கிஷன் ஓகே தான், பட் அவருக்கு ஒரு சில ஷாட்ஸ் தப்பா பண்ணுவாரு, அதனால தான் அவர் அவுட் ஆவார்னு சொன்னேன். எனக்கும் ஒரு வேலை இருக்குதான். அதை தாண்டி பார்த்தா நாளைக்கு மஸ்ட் வின் கேம்னால கண்டிப்பா போன மேட்ச் பேட்டிங்க ப்ரூவ் பண்ணிட்டாரு, நாளைக்கு பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி டீம் வின் பண்ணதுக்கு தான் பாப்பாரு பாண்டியா. பாண்டியா தான் நினைச்சேன். கண்டிப்பா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எட்ஜ் அதிகமா இருக்கு. அண்ட் இஷான் கிஷன் வந்து இந்த சீசன் இன்னும் 50 கூட அடிக்கல, ஒரு 50 கூட மேபி. அதனால நாளைக்கு ஒரு பிக் ஸ்கோர் அவர் வரது வாய்ப்பு இருக்கு. கண்டினியூ பண்ணு. ஆர்சிபி அடிக்கல, ஆர்சிபி எம்ஐ மேட்ச்ல அடிக்கல 50 தெரியல, அடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே ஓகே. அதோட வேற இந்த மும்பை இந்தியன்ஸ் 67 ரன் அடிச்சாரு. 67 ஓகே ஓகே. அதனால இந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்னாலே அவங்க நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் சரி, கம்மி ரன்ல பிடிச்சிடணும், இல்ல அதிக ரன்ல பிடிக்கணும், இல்ல அவங்கள டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. போன மேட்ச் எடுத்து பார்த்துக்கலாம், 257 திருப்பி 240. அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி லோ ஸ்கோர்ல பிடிக்கிறது இல்லைன்னா ஹை ஸ்கோர் ஸ்டார்ட் டிஃபெண்ட் பண்ணா அது பெரிய டிஃபெண்ட் பண்றது அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே போவாங்க, ஏதோ ஒரு ஸ்பார்க் நடக்கும், ஏதோ ஒரு பேக்கல் நடக்கும். அந்த மாதிரி பார்த்தா இந்த பக்கம் பாண்டியா அதவன் கண்டிப்பா சப்போஸ் நல்ல ஸ்கோர் போயிடுச்சு, 10 ஓவர்ல பெரிய ஸ்கோர் ஆச்சுன்னா மும்பைனா அதை நிக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாரு, குணால் பாண்டியான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவர் தான் பண்ணுவாரு. அதனால 2 பாண்டியா நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. ஓகே அண்ணா தம்பி அவங்கள போயிருக்க. அண்ணா தம்பி மயங்க் யாதவ் திருப்பி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னமும் நாளைக்கும் ஒரு ஆடாம அவன் ஆனா ஆடுறதுக்கு சான்ஸ் ஏன் 90% இருக்குன்னு நினைக்கிறேன்னா, போன மேட்ச் தோல்விட்டாங்க. சஞ்சு சாம்சன் மாதிரி அப்படி ஒரு செலிப்ரேஷனை பண்ணி காட்டிட்டாரு கேஎல் ராகுல் முன்னாடி. ஸோ அந்த இதை தொடக்க நான் இன்னொரு மேட்ச் இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து சஞ்சு சாம்சன் பண்ணது வந்து அது ஒரு பிரஸ்டீஜ் உச்சக்கட்டம் தான் ப்ரோ. ஏன்னா நான் 8 மேட்ச் வின் பண்ணி காமிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணிக்கிறதா உங்களை வந்து ரியாக்ட் பண்ணி நான் சொல்லவே இல்லை. ஏன் டீம்ல ஒரு பையன் உங்க வாய்ஸ் வந்து உங்க வாய்ஸ் ஒழுங்கா கேட்கல. உங்க வாய்ஸ் ஒழுங்கா கேட்கல ப்ரோ. இப்போ மைக்கு கொஞ்சம் கிட்ட தள்ளி பாருங்க, ஷர்ட்டுல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மைக்ல பேசுறீங்களா எதுல பேசுறீங்க? கருப்பா இருக்காது மைக். இப்போ பெட்டரா இருக்கு. அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச அந்த கடைசியில ஒரு அக்ரெசிவ் காமிச்சது என்னன்னா வந்து இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது, அது பண்ணி காமிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு ஸ்குவாட்ல இருக்காதும் எங்க டிசிஷன் அப்படின்றதான் ஒரு அந்த ஒரு செலிபிரேஷன் தான் காமிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து கண்டிப்பா கேஎல் ராகுல் என்னதான் வின் பண்ணாலும் வந்து அதிகாரம் ஸ்பாட்டால கண்டிப்பா இது பண்ணவே முடியாது. ஏன்னா மேட்ச்லயும் கேப்டனா இருக்காரு. ஆமா, அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சகட்டம் தான் அந்த செலிப்ரேஷன். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இப்போ மேன் டு மேன் கம்பேரிசன் பார்த்தாலும் கேஎல் ராகுல் ஆடுற ஸ்பாட்டுக்கு அவர் ஆட போறது இல்ல, மிடில் ஆர்டர்ல ஆடணும். அவர் ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டும் பெருசா இல்ல. ஆனா இந்த சீசன் 150 அப்படின்னு போடுறாங்க. அது எப்படி வந்ததுன்னு ஆச்சரியப்படுற மாதிரிதான் இருக்கு. எந்த மேட்ச் அடிச்சு அதை எடுத்துட்டு வந்து காட்டினா ஆமா கேஎல் ராகுலுக்கு ஆமா அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்போ வரப்போகுது இல்ல டீம் செலக்ஷனு, ஸோ வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. நாளைக்கு செலக்ஷன் நினைக்கிறேன். ஆக்சுவலி நாளைக்கு டீம் இது பண்றதா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ்ல பார்த்தேன், தெரியல கன்ஃபார்மா தெரியல. நாளைக்கு தான் அதுதான் டெட்லைன். சரி இப்போ சின்னதா முடிச்சிருங்க, டைம் ஆல்ரெடி போயிட்டே இருக்கு. அதான் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஎல் ராகுலுக்கு ஆக்சுவலி லைக் சஞ்சு சாம்சன் பண்ற அந்த ஒரு விஷயங்களே வந்துட்டு அவருக்கு ப்ரெஷரைஸ்டா இருக்கும். அதுவே வந்துட்டு லைக் லக்னோ மேல விழும் அப்படிங்கறனால தட்ஸ் வை ஐ அம் கிவிங் தி ஸ்லைட் எட்ஜ் டு மும்பை. சோ மும்பை ஐ அம் கோயிங் வித் மும்பை ஃபார் டுமாரோ. நான் மயங்க் யாதவ் பத்தி சொல்ல வந்தேன். இதுதான் முன்னாடி கிஷோர் வந்து சொல்லிட்டு இருந்தான், இந்த மாதிரி மயங்க் யாதவ் வந்து அவங்க ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணணும், பதிச்சு வைக்கணும் அப்படி. மேபி அதனால அவங்க ரொம்ப தேவைப்படுறவங்க மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு தோணுது. கமெண்டேட்டர்ஸ்லாம் வருவாரு அப்படின்னு தான் தோணுதுன்னா அவர் ஃபிட்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. 3 மேட்ச் லாஸ்ட் மேட்சே நீங்க கேப்டன்ஷிப்புக்கு போனீங்க, இருப்பாருன்னு பேசுனீங்க. அப்பயும் நான் வந்து கிஷோர் கிட்ட சொன்னா அவர் ஆட மாட்டாரு இந்த மேட்ச் அப்படின்னு. எனக்கு இப்ப கூட தெரியல அவங்க ஆடுவாங்களான்னு. மேபி ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது லைக் அவருக்கு அது ஒரு ப்ரெஷரைஸ்டா ஃபீல் ஆகி லைக் இப்பதான் அவர் சர்க்கியூட்குள்ள அவரே போன தடவை மென்ஷன் பண்ணியிருந்தாரு, சின்ன பையன் தான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ். அவர்கிட்ட வந்து இந்த மேட்ச் தான் உன்னை சேர்க்க போற அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீ அவர்கிட்ட அதெல்லாம் சொன்னாதான் பிரச்சனை.
அவர்கிட்ட சும்மா இல்ல அவங்க கிட்ட அப்படி சொல்ற அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரிதான் அவரு அந்த ரோல்ல தான் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. டிஸ்கஷன் பெரிய சர்க்கியூட்ல தான் நடக்கும். கேப்டன் அவங்களுக்குள்ள அவனை இப்போதைக்கு ஆட வேணாம் என்ன சொல்லுவாங்க, நீ இன்னும் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் சொல்லுவாங்களே தவிர்த்து உன்னை நான் ஒரு வெப்பனா யூஸ் பண்ண போறேன், உன்னை பிளே ஆஃப்ல இறக்க போறேன் இப்பெல்லாம் சொன்னா பிரஷர்ன்றது இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நமக்கு தெரியறப்போ அந்த பொசிஷன்ல இருக்கவங்களுக்கு தெரியாமையா இருக்கும். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப போய் இவங்க போய் சொல்ல மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், லைக் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம போய் இறங்கும் போதே தெரியும்ல. இப்ப போய் போடுறாரு இந்த மேட்ச், இப்ப லக்னோ வந்துட்டு 11 மேட்ச் ஆட்டாங்க, அடுத்த 3 மேட்ச் ஜெயிச்சாதான் இதுவா இருக்கு. அப்ப நம்ம இறங்கணும்னா லைக் அவருக்கே அந்த ஒரு நார்மலா ஒரு தாட் வரும்ல, சரி ஓகே we have to do something. சோ அந்த மாதிரி ஆயி இதுவாயிரக்கூடாது அப்படிங்கறதுதான். அது ரெண்டு வகையில தான். ஒண்ணு என்ன இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல நம்மள கொடுத்திருக்காங்க திருப்பி அப்படின்னு யோசிக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி யோசிக்கலாம். இட் டிஃபர்ஸ் வித் பர்சன் தான். கிஷோர் இல்ல நான் முடிச்சிட்டேன் ஃபுல்லா. ஓகே சரி ஓகே. அப்ப எல்லாரும் இல்ல அதான் ஆல்ரெடி மைண்ட் அத பேசிட்டேன். அப்படி இறக்குனாலும் யூ கோ ஆன் யுவர் ஃப்ளோ, அவ்வளவுதான். என்ன பிடிச்சிருக்கு அந்த பையன் கிட்ட, அந்த பையன் நம்ப கூடாது. நீ உன் பிரகாரம் போடு. மற்ற இப்ப நவீனுக்கு ஏன் இல்ல இன்ஜுரியா எதனால அப்படி இல்ல அது நான் கேட்கணும்னு நினைச்சேன். நவீனுக்கு டிராப் அவர் இந்த சீசன் ரன்ஸுக்கு போற டிராப் பண்ணிட்டாங்க. இல்ல அது ரொம்ப பேட். ஆமா லக்னோல கண்டிப்பா ஆடிதான் ஆகணும். இடிக்கல அவரை தூக்கிட்டு அவங்க ஃபாஸ்ட் பவுலர் தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இவர் மேட் என்ட்ரி வச்சிருக்காங்க. இவர் சமர் ஜோசப் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணது கேகேஆர் மேட்ச்ல தான். அது வரைக்கும் ஆடிட்டு தான் இருந்தாரு. அந்த மேட்ச்ல தான் மாத்தினாங்க. சாரி மேட் என்ட்ரி இப்பெல்லாம் நீங்க சமர் ஜோசப் கூட வச்சுக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல ஆப்ஷன் நவீன் உல்லக் தான். லக்னோ பிச்ல அவர் ரொம்பவே செட் ஆவாரு நவீன். நீங்க நவீன் உல்லக் வச்சிருந்தா நவீன் உல்லக் வச்சிருந்தா எனக்கு வந்து மயங்க் யாதவ் கூட தேவைப்பட மாட்டாரு. அதே மயங்க் யாதவ் நவீன் உல்லக் 2 பேருமே இருந்தாங்கன்னா செம்ம டீம். நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும் கொஞ்சம். எடுத்தோடனே 145 150 140 150னா என்ன பண்றது? கரெக்டா பேட்டை போடணும். கரெக்டா பேட் வந்து இஷாந்த் கிஷன் தெரியல. ரோஹித் சர்மாவுக்கு ஒரு சில பால் ஆட வராது. அது உண்மை ஒத்துந்தான் ஆகணும். அதனால அவங்க 2 பேரும் ஈஸியா எடுக்க முடியும். 2 பேரும் உள்ள விட்டு டக்கு டக்குன்னு போட்டாவே. அதனால பாக்கலாம். அதனால நான் சொன்னா எல்லா மேட்சும் மும்பை சொல்லி தோத்துட்டே இருக்காங்க. அதனாலதான் மாட்டி லக்னோ சொல்லியிருக்கேன். வேற எதுவும் இல்லை. யார் ஜெயிச்சாலும் ஓகே தான் எனக்கு நாளைக்கு. ஆக்சுவலி நாளைக்கு மேட் என்ட்ரி ஆனான்னா ரோஹித் சர்மாக்கு இன்னொரு அட்வான்டேஜ். ஏன்னா பால் கம்மிங் ஒரு காட்டினாரு 2023ல வேர்ல்டு கப்ல. சோ நாளைக்கு மேட் என்ட்ரி ஆனா ரோஹித் சர்மா வந்துட்டு ஒரு நல்ல ஃபீஸ்ட் அவர் கொடுப்பாரு நான் நினைக்கிறேன். நிறைய பேக் ஆஃப் 2 போற ஸ்லாட்ல போட்டுறாரு பவர் பிளேல வந்து. இல்ல நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நவீன் உள்ள எடுத்து வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். அண்ட் டிகாக்கு பதில் மேயர்ஸ் போறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. டிகாக் நிறைய ஃபெயிலியர், நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க மேயர்ஸ் ஆடணும்னு. கைல் மேயர்ஸ் எடுத்துட்டு வரதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. இப்பதான் ஒரு 100 அடிச்சார், அவர் எடுக்க மாட்டாங்க. அண்ட் பவுலிங் போடுவாரு லக்னோல. அண்ட் ஒன் டவுன் அவருக்கு ஸ்டார்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அவரு கைல் மேட்ச்க்கு ஒன் டவுன்ல செட் ஆகுது. ஓபனிங் தான் ஆடணும். ஓபனிங் தான். ஆமா ஆமா. ஆனா ஓபனிங் விளையாண்டு அவர் மாட்டிச்சுனா ஒரு 80 90 கூட போயிடும். அவங்க அந்த படிக்கல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். அவரை புடிச்சு சாவடிக்கிறாங்க வச்சுக்கிட்டு. அதுக்கு ஓபனிங் கொடுக்கணும். சரி உனக்கு அவ்வளோ அதுதான் ஆக்சுவலி அவ்வளோ அக்கறை இருக்கு படிக்கல் மேலன்னா நீ வந்து 2 டவுன் ஆடு இல்ல 1 டவுன் ஆடு. படிக்கல் ஓபன் பண்ண வையன். அவன் அவ்வளோ அடிச்சிருக்கான்ல ஆர்சிபிக்கு. நான் அவனுக்கு ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னா, எனக்கு உங்க மேல அக்கறை இருக்குப்பா, எனக்கு உங்க மேல அக்கறை இருக்குப்பா, அதனால தான் டீம் மேல ஆடுறேன்னு சொல்லி அந்த அக்கறையும் வாங்கிக்கிறது, பேரையும் வாங்கிக்கிறது, அவங்களுக்கு கரெக்டான இடத்துல கொடுக்காம ரோலும் எடுத்து விடுறது. பேரும் கிடையாது, நம்ம நினைச்ச காரியமும் நடக்கும். அந்த மாதிரி ஒரே கல்ல 2 மாங்காய் வச்சுன்னு இருக்காரு கேஎல் ராகுல். அவர் இந்தியாவுக்கு நான் இது முன்னாடியே சொல்லிட்டேன். அவர் இந்தியாவுக்கு ஆட போறது 2 டவுனோ நம்பர் 5லயோ அது இங்கேயே பண்ணலாம்ல. ஏதாவது சான்ஸ் இருக்கா ஓபன் பண்ண கேஎல் ராகுல்? அடுத்து அவ்வளவு பேர் வந்துட்டாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்துட்டாரு, இவரு கில் இருக்காரு. இன்னும் அபிஷேக் சர்மா வர காட்டுன்னு காட்டின்னு இருக்காரு.
T20 கிரிக்கெட்ல வந்து கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் இல்லாதனா ஒன்றும் விளையாண்டாதான் அதுல ஒரு அவர் டீம்ல இருக்கிறதுக்கே ஒரு மீனிங் இருக்கும். ஸோ அப்படி இருக்குன்ற போது எனக்கு தெரிஞ்சு அவர் T20 ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ காம்படிஷன் வந்துருச்சு. அவரே அந்த மாதிரி நினைக்கிறவரா இருந்தா அவர் இங்கேயே டீம் கேப்டனே இவரு தானே மாறலாம்ல. டவுன் ஒரு ஓபனரை தூக்கி நம்பர் 4ல ஆட வச்சுருக்கீங்க. ஓகே, பேசினா பேசிட்டே இருக்கும். அண்ட் இதுல வேற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய இருக்கு இந்த காம்பினேஷன்ல. அதனால நிறைய நேரம் பேசினே இருக்க வேண்டியதா இருக்கு. நாளைக்கு பிக் டே. சரி, ஓகே. நாளைக்கு நாளைக்கு ஆக்சுவலி டீம் செலக்ஷன் சொல்லிருக்காங்க. பட் தெரியல, பாப்போம். இஃப் நாளைக்கு கம்மிங்னா பாப்போம். ஹோப்ஃபுல்லி டிசர்வ்ஸ் வில் கெட் சான்ஸ். அதான் மேபி மே 1 அனௌன்ஸ் பண்ணி அவங்க நாளைக்கு மே 1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. மே 23 நாளைக்கு விட்டுருவாங்க கண்டிப்பா. சஞ்சு கமிஷன் அதான் பாப்போம். லெட்ஸ் see. ஓகே, அந்த வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு லைவ் போக ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம் இந்தியன் டீம் செலக்ஷன். ஓகே, எல்லாருக்கும் பாய், குட் நைட். நாளைக்கு மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்ல வந்து மீட் பண்ணுவோம்.